पूर्णमदः पूर्णमिदं पूर्णात् पूर्णमुदच्यते पूर्णस्य पूर्णमादाय पूर्णमेवावशिष्यते। ॐ शान्ति शान्ति शान्तिः। ॐ गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुर्गुरुर्देवो महेश्वरः गुरुसाक्षात् परं ब्रह्म तस्मै श्रीगुरवे नमः। शङ्करं शङ्कराचार्यं केशवं बादरायणं सूत्रभाष्यकृतौ वन्दे भगवन्तौ पुनः पुनः। ईश्वरो गुरुरात्मेति मूर्तिभेदविभागिने व्योमवद्व्याप्तदेहाय दक्षिणामूर्तये नमः। सदाशिवसमारम्भां शङ्कराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम्। ॐ यो ब्रह्माणं विदधाति पूर्वं यो वै वेदांश्च प्रहिणोति तस्मै तं हदेवमात्मबुद्धिप्रकाशं मुमुक्षुर्वै शरणमहं प्रपद्ये। ॐ शान्ति शान्ति शान्तिः। ॐ असतो मा सद्गमय तमसो मा ज्योतिर्गमय मृत्योर्मामृतं गमय। ॐ शान्ति शान्ति शान्तिः। गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुर्गुरुर्देवो महेश्वरः गुरुसाक्षात् परं ब्रह्म तस्मै श्रीगुरवे नमः। वन्दे गुरूणां चरणारविन्दे सन्दर्शितस्वात्मसुखावबोधे निःश्रेयसे जाङ्गलिकायमाने संसारहालाहलमोघशान्त्यै। योगेन चित्तस्य पदेन वाचां मलं शरीरस्य च वैद्यकेन योपाकरोत्तं प्रवरं मुनीनां पतञ्जलिं प्राञ्जलिरानतोऽस्मि। आबाहुपुरुषाकारं शङ्खचक्रासिधारिणं सहस्रशिरसं श्वेतं प्रणमामि पतञ्जलिं। यस्त्यक्त्वा रूपमाद्यं प्रभवति जगतो अनेकदानुग्रहाय प्रक्षीणक्लेशराशिर्विषमविषधरो अनेकवक्त्रसुभोगी सर्वज्ञानप्रसूतिर्भुजगपरिकरः प्रीतये यस्य नित्यं देवो हीशः स वो व्यात्सितविमलतनुः योगदो योगयुक्तः योगदो योगयुक्तः। ॐ अथ अथ யோகானுசாசனம். நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறது யோக சூத்திரத்தில் ரெண்டாவது பாதம். ரெண்டாவது பாதத்தில் சாதனா பாதத்தில் 20வது சூத்திரம் நேற்று கம்ப்ளீட் பண்ணிட்டோம். திரஷ்டா திருஷி மாத்திரா சுத்தோ அப்பி பிரத்யயானுபஷ்யா. இது ரொம்ப முக்கியமான சூத்திரம். நான் அப்படின்ற திரஷ்டா, நான் பார்த்தீங்கன்னா ரொம்ப சுத்தமானவன். எப்படிப்பட்டவன்? வெறும் திரஷ்டா மாத்திரம். திரஷ்டான என்ன அர்த்தம்? பார்வைன்னு அர்த்தம், சைத்தன்யம். என்னுடைய சுரூபம், ஆத்மாவினுடைய சுரூபம் வெறும் சைத்தன்ய மாத்திரம், வெறும் சச்சிதானந்தம். இதான் என்னுடைய சுரூபம். நான் சுத்தமானவன். என்கிட்ட பார்த்தீங்கன்னா அவித்யான்ற மலம் என்கிட்ட இல்லை. வாஸ்தவத்தில் அவித்யா என்னிடத்தில் இல்லை, அவித்யா தான் மலம். அப்போ அந்த மலம் இல்லாதவன் சுத்தகா. சுத்தமாக இருந்தாலும் கூட என்ன பண்ணுது அப்படின்னு கேட்டிங்கன்னா பக்கத்தில் இருக்கு. அதான் ப்ராப்ளம். பக்கத்தில் இருக்கிறதுனால என்ன பண்ணுது? சுத்தோ அப்பி பிரத்யய அனுபஷ்யக, பிரத்யானுபஷ்யக. இந்த ஆத்மா என்ன ஆகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த ஏற்கனவே சொல்லியிருக்கோம், இந்த சித்தம் என்ன பண்ணும் அப்படின்னா மேக்னெட் மாதிரி என்ன பண்ணிக்கும், இந்த புருஷனை இழுத்து தன்னோட இணைச்சிக்கும். கூட பார்த்தீங்கன்னா இந்த சித்தம் என்ன பண்ணுது? வெளியில் இருக்கிற ஆப்ஜெக்டையும் என்ன பண்ணுது? மேக்னெட் மாதிரி இழுத்து தன்மயமாக்கிக்கிது. அப்போ புத்தியில் பார்த்தீங்கன்னா என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, வெறும் சுத்த புத்தியாக இருந்ததில் திரிகுணம், வெறும் திரிகுணமாக இருந்தது என்ன பண்ணுது? வெளியிலேருந்து நாம ரூபத்தை கிரகணம் பண்ணிக்குது.
அப்போ நாமரூபத்தை கிரகணம் பண்ணோன்னா விற்பி சத்துவரஜஸ் தமசுன்ற விற்பி என்ன ஆயிடுது, நாமரூபமாக ஆயிடுது. இந்த பக்கம் இருக்கிற புருஷனையும் என்ன பண்ணுது, இழுத்துக்குது. இழுத்தோன்னே ஒவ்வொரு விற்த்தியிலையும் என்ன இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் அப்படின்னு நான் சொல்லும் போதே சுத்தனான நான் சொல்லலை. இப்போ நம்ம விவகாரம் பண்ணிட்டு இருக்கோம்ல, அப்போ நான் அப்படின்னு நம்ம சொல்லும் போதே எதோட நான் கிரகணம் பண்ணுறோம், நான் பரமஹம்சானந்தம் தான். இப்படிதான் நான் பார்த்தீங்கன்னா இந்திரியம், நான் மனசு, நான் புத்தி, இதெல்லாத்தையும் சேர்த்து வச்சு தான் நான் அப்படின்னு எனக்கு ஒரு நாலேஜ் உண்டாகுது. அப்போ சுத்தமா அசுத்தமா, சுத்தம்தான். ஆனால் பார்த்தீங்கன்னா இதோட சேர்ந்து அசுத்தமாயிட்டேன், பிரத்தியத்தோடு சேர்ந்து பார்க்குறேன். புத்தியில் இருக்கக்கூடிய அறிவு இருக்குல்ல, நாலேஜ், புத்தி விற்த்தின்னு பேர். அப்போ அந்த புத்தி விற்த்தியோட சேர்ந்து தான் என்ன நான் அறிகின்றேன். ஆனால் சுத்தம் தானே. இப்போ என்ன பண்ணணும், சுத்தமாக ஆகணும்னா என்ன பண்ணணும், என்னுடைய சுத்த சுரூபத்தை தெரிஞ்சுக்கணும்னா என் பக்கத்தில் இணைச்சிருக்கிறது எல்லாத்தையும் என்ன பண்ணணும், நெகேட் பண்ணணும். இதில் முக்கியமாக பார்த்தீங்கன்னா நிறைய வேதாந்தம் படிக்கிறவங்கள்ட்ட என்ன ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னா, இந்த நேர்த்தி பண்ணுறது அப்படின்னும் போது எதை நேர்த்தி பண்ணணும், விற்பி நிரோதம் பண்ணணுமா பண்ண வேணாமா அப்படின்னு நிறைய பேருக்கு டவுட் இருக்குது. அதனால தான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போகும்போது என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்திரிய ஆத்மவாதிகளாக இருக்கிறோம் அப்படின்னா என்ன பண்ணலான்னு கேட்டிங்கன்னா, உலகத்தை விஷயத்தை நம்ம பார்க்குறோம், இந்திரியத்தை வச்சு தானே பார்க்குறோம். இந்திரியத்துக்கு தான் உலகத்தோட விஷயம் பார்த்தீங்கன்னா கனெக்ஷன் இருக்கு. இந்திரியத்துக்கும் மனசுக்கும் தான் கனெக்ஷன். நல்லா தெரிஞ்சுங்க. மனசு பார்த்தீங்கன்னா இந்திரியத்து வழியாக தான் வெளியில் போக முடிய, இந்திரியம் கொடுக்குற மெசேஜ் தான் மனசுக்கு தெரியும். ஏன்னா அந்த கரணம், மனசுன்றது என்னது, அந்த கரணம்னு பேர், பாகிய கரணம் இல்லை. அப்போ அந்த உள்ள இருந்துக்கிட்டு அது பார்த்தீங்கன்னா வெளியில போற மாதிரி தெரியுது மனசு. ஆனா வாஸ்தவத்துல என்னது, இந்திரியங்கள் மூலமா தான் அது வெளியில போகுது. வாஸ்தவத்தை அது வெளியில போகல, மனசு உள்ளதான் இருக்கு. அப்ப மனசை காட்டிலும் புத்தி எப்படிப்பட்டது அப்படின்னா இன்னும் ரொம்ப டீப்பா உள்ள இருக்கிறது. புத்தி பார்த்தீங்க அப்படின்னா தன்னோட ஹிருதயத்துல இருந்துக்கிட்டு வெளியில எங்கேயுமே போறதில்லை. அதுக்கு மெசேஜ் இந்திரியத்து வழியா மனசுக்கு மனசு வழியா என்னது புத்திக்கு வருது. அப்ப புத்தியில வரும்போது வஸ்துக்களா இருக்குமா, புத்தியில வரும்போது விற்த்திகளா இருக்குமா சுவாமி அப்படின்னா, புத்தியில இருக்கிறது எல்லாமே வஸ்துக்களா இல்லை, புத்தியில இருக்கிறதெல்லாம் விற்பி. அப்ப அந்த விற்த்தியை பார்த்தீங்கன்னா நெகேட் பண்ணாம நீங்க நான் சுத்தம்ன்றதை என்ன பண்ண முடியாது, அறிய முடியாது. ஏன்னா இந்த விற்த்தியோட சேரும்போது தான் நான் என்ன பண்றேன், அசுத்தமாயிட்டே இருக்கேன். சுத்தம்தான், ஆனா அதோட சேரும்போதெல்லாம் அசுத்தமான மாதிரி தெரியுது. இப்ப இந்த விற்த்திகளை கம்மியாக நான் எப்படி இருக்கேன், சுத்தமானவனா ஆயிடுறேன். அதுக்காக தான் விற்பி நிரோதத்தை பார்த்தீங்கன்னா சாஸ்திரங்கள் சொல்கிறது. அப்ப யார் வேதாந்திகளா இருக்கட்டும், வேதாந்திகளுக்கு கூட பார்த்தீங்கன்னா நிர்குண நிராகாரத்தை தன்னை அறியணும் அப்படின்னா, நிர்குண நிராகாரமா தன்னை அறியணும் அப்படின்னா தேக விற்பி, இந்திரிய விற்பி, மனோவிற்பி, புத்தி விற்பி, இது எல்லாத்தையும் நீங்க நேர்த்தி பண்ணினீங்கன்னா தான் நீங்க என்ன பண்ண முடியும், தானா நிற்க முடியும், சுத்தமா நிர்குணமா தன்னை அறிய முடியும். அப்ப வேதாந்தத்திலையும் விற்பி நிரோதம் அவசியம். அதனால்தான் கீதால 6வது அத்தியாயத்துல என்ன பண்ணியிருக்கார், எத்திர உபரமதே சித்தம் நிருத்தம் யோக சேவையா அப்படின்னு 6வது அத்தியாயத்துல சொல்லும்போது சொல்ற, யோகத்தோட சேவையினால எப்போ முழுசா சித்த விற்பி நிரோதமாகுதோ அப்போ பார்த்தீங்கன்னா தன்னையே தன்னிடத்தில் பார்க்கிறான், சந்தோஷப்படுறான் அப்படின்னு மந்திரம். அப்ப சுத்த நிர்குணத்தை பார்க்கணும் அப்படின்னா சித்த விற்பி நிரோதம் பண்ணணும். சித்தவிருத்தியோட இருக்கும் போது சுத்தந்தான் இருந்தாலும் சித்தவிருத்தி இருக்கிறதுனால அசுத்தமாவே தெரிகின்றான் அப்படின்னு நம்ம நிரூபணம் பண்ணியாச்சு. பண்ணதுக்கு பிறகு சரி சுவாமி அந்த புத்தி எதுக்காக அப்படின்னு கேள்வி கேட்டீங்கன்னா 21வது சூத்திரம் ஆரம்பிக்கிறது. 21வது சூத்திரம் ஆரம்பிக்கிற ததர்த்தயேவ திருஷ்யஸ்யாத்மா, ததர்த்தயேவ திருஷ்யஸ்யாத்மா, ததர்த்தயேவ திருஷ்யஸ்யாத்மா. தத் என்ற சப்தம் எதை குறிக்குதுன்னா எப்பவுமே ஆத்மாவை குறிக்கிற சப்தம் தத் சப்தம். தத்துன்றது பார்த்தீங்கன்னா சர்வநாம சப்தமா இருக்கிறது தத்துன்றது. அப்ப ஆத்மாவை குறிக்கிறது பார்த்தீங்கன்னா தத்துன்ற சப்தம் சர்வநாம சப்தமா ஆத்மாவை குறிக்கிறது. தத்துன்றதுக்கு அர்த்தம் ஆத்மா, ஆத்மாவிற்கு. தது அர்த்தம் அப்படின்னா அந்த ஆத்மாவினுடைய பிரயோஜனத்திற்காக. அர்த்தம்ன்றதுக்கு அர்த்தம் என்னன்னா பிரயோஜனம், தர்ம அர்த்த காம மோட்சம், புருஷார்த்தம் நம்ம சொல்றோம்ல. புருஷனுடைய அர்த்தம் புருஷார்த்தம், புருஷனுடைய பிரயோஜனமாகிறதுக்கு பேர் தான் புருஷார்த்தம்னு பேர். அப்போ பார்த்தீங்கன்னா ததர்த்தசிய ஏவனா என்ன அர்த்தம்னு கேட்டிங்கன்னா,
புருஷனோட அர்த்தத்திற்காக, புருஷனோட பிரயோஜனத்திற்காக, புருஷார்த்தத்துக்காக. தெளிவா சொல்லிடுங்க. ததர்த்த ஏவன்றதுக்கு அர்த்தம் புருஷார்த்தத்திற்காக. புருஷார்த்தம்னா என்னது? புருஷனோட யூசேஜுக்காக, பிரயோஜனத்திற்காக இருப்பது எதுவோ அதுதான் திருஷ்யஸ்ய சுரூபம். அது மாதிரி புருஷனுக்கு பிரயோஜனமா இருக்கிறதுக்காகத்தான் அந்த திருஷ்யம்னு சொல்லக்கூடிய பிரகிருதியோட பிரயோஜனம். எது கல்யாணம் பண்ணிக்கணும், என் துணியெல்லாம் துவைச்சு போடணும், சாப்பாடு சமைச்சு கொடுக்கணும், வீட்டெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சுத்தமாக வச்சுக்கணும், வாசல் கூட்டி கோலம் போட்டு அடுப்பு பற்ற வச்சு சாப்பாடு சமைச்சு புருஷனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்னெல்லாம் நம்ம ட்ரெடிஷ்னலாக வந்துட்டு இருக்கோம் அதுதான். கல்யாணம் எதுக்கு புருஷன் பண்ணிக்கிறான்? தனக்கு சேவை பண்ணுறதுக்கு ஒரு ஒய்ஃப் வேணும். புருஷனுக்காக தான் ஒய்ஃப். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே சித்தாந்தமே இதுதான். இதுதான் இந்த ஒய்ஃபோட சொரூப்பம் என்னப்பா அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒய்ஃபோட சொரூப்பம் என்னன்னா புருஷனுடைய பிரயோஜனத்துக்காக இருக்கிறது தான் ஒய்ஃபோட சொரூப்பம். ஒய்ஃப் யாரு? அந்த மூல பிரகிருதி. அதான் இங்க பார்த்தீங்கன்னா திருஷ்யஸ்ய ஆத்மா. ஆத்மான்றதுக்கு அர்த்தம் என்னன்னு கேட்டீங்கன்னா திருஷ்யஸ்ய சொரூப்பம் அப்படின்னு அர்த்தம். ஆத்மான்றதுக்கு அர்த்தம் சொரூப்பம். திருஷ்யத்தோட சொரூப்பம் என்னப்பா அப்படின்னு கேட்டீங்கன்னா, எப்ப பார்த்தாலும் நான் பார்த்துருக்கேன் வீட்டிலலாம். இப்போதான் நான் யோசிச்சு பார்ப்பேன். அம்மாவை யோசிச்சு பார்த்துருக்கேன், அக்காங்களெல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னு யோசிச்சு பார்த்துட்டு இருப்பேன். அம்மாலாம் என்ன பண்ணுவாங்க, காலையில் வந்து பார்த்தீங்கன்னா டிஃபன்லாம் எல்லாம் பண்ணி கொடுத்து எல்லாத்தையும் ஸ்கூலுக்கு அனுப்புனதுக்கு பிறகு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கிற வடாம் போடலாமா, இல்லை மிளகாயை காய வைக்கலாமா, தனியா மிளகா இதெல்லாத்தையும் வெயிலில் காய வைப்பாங்க அரைக்கிறதுக்கு ஒரு பக்கம். அதுக்கப்புறம் துணியை துவைப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது கொஞ்சம் நேரம் சீரியல் பார்ப்பாங்க. அதுக்கப்புறம் திரும்ப மத்தியானம் வந்து பார்த்தீங்கன்னா துவைச்ச துணியெல்லாம் எல்லாத்தையும் மடித்து வைக்கிறது, அயன் பண்ணி வைக்கிறது, பசங்களுக்கு என்ன பண்ணணும். அதுக்கப்புறம் அது 3 மணி ஆகணும், பசங்கள்லாம் வருவாங்களே அவங்களுக்கு என்ன ஸ்நாக்ஸ் பண்ணுறது. அதுக்கப்புறம் ஈவினிங் டின்னருக்கு, நைட்டு டின்னருக்கு என்ன பண்ணுறது, அதை யோசிச்சுட்டு அதுக்கான காரியத்திலே ராத்திரி வரைக்கும் இவ்வளோதான் வேலை முடிஞ்சு போச்சு. அப்போ ஒட்டு மொத்தமாக எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப கிளியர். பிரகிருதியோட சுரூபம், அம்மாவோட சுரூபம், அக்காங்களோட சுரூபம், ஒய்ஃபோட சுரூபம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரே ஒரு சுரூபம் தான். புருஷனோட பிரயோஜனத்துக்காக இருக்கிறது தான் பிரகிருதியோட சுரூபம். முடிஞ்சு போச்சு. அவங்களுக்குன்னு எதுவும் இல்லை சாமி. ஆயிடுச்சா? பாஷ்யத்துக்கு வந்துருங்க. ஆச்சாரிய சொல்ற திருஷி ரூபஸ்ய புருஷஸ்ய. புருஷன் எப்படிப்பட்டவன்? திரஷ்டா. திரஷ்டா மட்டுமா இல்லை வேற ஏதாவது? போக்திரு சொல்லியிருக்கோம். சாங்கியத்திலையும் யோகத்திலையும் போக்தா வந்து பார்த்தீங்கன்னா புருஷன். திரஷ்டா அவன் என்ன பண்றான்? திருஷி ரூபஸ்ய புருஷஸ்ய. திரஷ்டா மாத்திரமா சைத்தன்யமா மாத்திரமா இருக்கிற அந்த புருஷன் எப்படி போக்திருத்துவம் எப்படி சித்திக்கும்? எப்பெல்லாம் இந்த திருஷ்யத்தை வந்து பார்த்தீங்கன்னா சிங்க் ஆகிறானோ, அந்த புருஷனோட வந்து அந்த சித்தத்தோட அந்த புத்தியோட மனசோட வந்து பார்த்தீங்கன்னா சிங்க் ஆகிறானோ அப்பெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இவனுக்கு என்ன உண்டாகுது? அந்த போகமானது சம்பவிக்குதுன்னு பார்த்துருக்கோம். ஆனால் இவன் சுத்தன் தான். திருஷி மாத்திரக திருஷி ரூபஸ்ய புருஷஸ்ய. திருஷி வடிவமா இருக்கக்கூடிய, திருக்கு வடிவமா சைத்தன்ய ரூபமா இருக்கக்கூடிய அந்த புருஷனுக்கு கர்ம ரூபத்தாம் ஆப்பன்னம் திருஷ்யமிதி. இந்த திருஷ்யம் என்ன பண்ணுதுன்னா ஆப்ஜெக்டாக ஆகின்றது. கர்ம ரூபம்ன்றதுக்கு அர்த்தம், கர்மம்னா கிரியாவை எடுக்காதீங்க, கர்மம்ன்றதுக்கு அர்த்தம் ஆப்ஜெக்ட், விஷயம்னு அர்த்தம். கர்ம ரூபத்தாம் ஆப்பன்னம் அப்படின்னா விஷயமாக, விஷய வடிவாக ஆகின்றது, விஷயமா ஆகுது. இப்ப நான் திரஷ்டா இருக்கேன் அப்படின்னா திருஷ்யம் கண்டிப்பா இருக்கணுமே, ஆப்ஜெக்ட் இருக்கணுமே, அப்பதானே என் பேர் திரஷ்டா. எனக்கு எதுப்பா திருஷ்யம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, எனக்கு திருஷ்யம் வந்து பாத்தீங்க அப்படின்னா எது? இந்த பிரகிருதி தான், மூல பிரகிருதி தான், பிரதானம் தான் வந்து பார்த்தீங்கன்னா திருஷ்யம். அப்ப திரஷ்டாவா இருக்கிற புருஷனுக்கு ஆப்ஜெக்டா இருக்கிற தன்மையை அடைந்து திருஷ்யமானது இருக்கிறது. அதான் சொல்றது கர்மரூபத்தாம் ஆப்பன்னம் திருஷ்யமிதி ததர்த்த ஏவ திருஷ்யஸ்ய ஆத்மா. அதுக்காக தான் அந்த புருஷனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா திருஷ்யமா இருக்கணும் அப்படின்றதுக்காக தான். நல்லா எல்லா ஒய்ஃபும் என்ன பண்ணுவாங்க, ஹஸ்பண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வேலைக்கெல்லாம் போயிட்டு வரும்போது நல்லா சாரியெல்லாம் இது பண்ணிக்கிட்டு நல்லா எப்படி இருக்க இன்னைக்கு அப்படின்னு வந்து கேட்பாங்கல்ல. எல்லாத்துக்கும் தெரியுமே, அப்படி தானே கேட்பீங்க நீங்கள் சின்ன வயசில். இப்போலாம் இருக்கான்னு தெரில. வயசு கம்மியாக இருக்கும்போது என்ன பண்ணியிருப்பீங்க நீங்கள்? மேரேஜ் ஆன புதுசுலலாம் அது கொஞ்ச நாள் கழிச்சு சரியாக இருக்கும், அதை அப்புறம் கண்டுக்காமல் இருந்திருப்போம். ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னா என்ன பண்ணியிருப்போம், ஹஸ்பண்ட் வந்து பார்த்தீங்கன்னா வேலைக்கு போயிட்டு வரும்போது நல்லா ட்ரெஸ் பண்ணி
நல்லா ரெடியாக இருப்போம். பார்த்தோன்னே ஹஸ்பண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஐயோ நல்லா இருக்கேன் இன்னைக்கு அப்படின்னு சொல்லணும். அது மாதிரி ட்ரெஸ் பண்ணணும். நம்ம வச்சிருக்கோம். இப்போ நான் ஒரு வீடியோ பார்த்தேன். அந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அம்மா சொல்கிறாங்க என்கிட்ட ஒரு 5000 saree இருக்குது அப்படின்ற. 5000 சாரியா? எதுக்குமா? ஆமாம், என் புருஷனுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா சாரீனா ரொம்ப நல்லா பிடிக்கும். அவருக்கு புதுசாக வேறெல்லாம் போட்டுக்கிட்டே இருக்கணும். பழைய சாரியவே கட்டினா வந்து என்னோட ஹஸ்பண்டுக்கு பிடிக்காது. இப்போ புது சாரி. ஒய்ஃபுங்கெல்லாம் அலங்காரம் பண்ணிக்கிறது எதுக்கு? யோசிச்சு பாருங்க. ஒய்ஃபுங்கெல்லாம் அலங்காரம் பண்ணிக்கிறதுக்கு எதுக்காக? தனக்காக அலங்காரம் பண்ணிக்கிறாங்க? எந்த ஒய்ஃபாவது பார்க்கக்கூடாது, புருஷன் பார்க்கக்கூடாதுன்னு பண்ணுறாங்க? தனக்காக பண்ணிக்கிறாங்களா? புருஷன் பார்க்கணுன்றதுக்காக தான் எல்லா ஒய்ஃபும் ட்ரெஸ் பண்ணிக்கிறதுலேருந்து அலங்காரம் பண்ணிக்கிறதுலேருந்து எல்லாம். பார்க்கலன்னா என்ன ஆகும்? யோசிச்சு பாருங்க. கோவம் வரும். பார்க்கல அப்படின்னா ஒய்ஃபுங்களுக்கெல்லாம் நான் ஒரு சாரி கட்டியிருக்கேன், ஒரு அலங்காரம் பண்ணியிருக்கேன், ஒரு புதுசாக ஒரு கம்மல் போட்டிருக்கேன், புதுசாக ஏதாவது ஒன்று பண்ணியிருக்கேன், பார்க்கவே மாட்டேன்றீங்களே. நிறைய ஒய்ஃபுங்களுக்கு என்னன்னு கேட்டிங்கன்னா, ஹஸ்பண்ட் வந்து பார்த்தீங்கன்னா எப்போ பார்த்தாலும் அவர் வேலைன்னு இருக்கார், என்னை கண்டுக்கவே மாட்டேன்றார், என்னை பார்க்கவே மாட்டேன்றார். சைக்காலஜிக்கலாக வந்து பார்த்தீங்கன்னா பெரிய ப்ராப்ளம் வந்து பார்த்தீங்கன்னா இதான். இப்போ வந்து ரஹ்மானும் அவங்க ஒய்ஃபும் வந்து பார்த்தீங்கன்னா ரஹ்மானும் அவங்க ஒய்ஃபும் செப்பரேட் ஆகிட்டாங்க. என்ன ரீசன் சொல்கிறாங்க அப்படின்னா, ஹஸ்பண்ட் வந்து பார்த்தீங்கன்னா எப்போ பார்த்தாலும் ஸ்டுடியோலேயே இருக்கார், நிறைய பெரிய பெரிய ப்ராஜெக்ட்லாம் பண்ணிட்டு இருக்கார், எனக்கான டைம் அவர் கொடுக்கறதே இல்லை. நல்லா புரிஞ்சுங்க. நம்மளோட இந்த இது சாங்கிய ஃபிலாசபி வந்து பார்த்தீங்கன்னா பக்கா ஃபிலாசபி லௌகிக்கத்தில். இதுதான் இப்போ போயிட்டு இருக்க விவகாரத்தில். சாங்கிய ஃபிலாசபி தான் 100% வந்து பார்த்தீங்கன்னா சத்தியம். பாரமார்த்திகமாக நம்ம வேதாந்தம் வந்துடும். ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா வியாபகாரிக்கத்தில் இது அப்படியே பலித்தமாகும். எங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஹஸ்பண்ட் வந்து ஒய்ஃபை கண்டுக்கலையோ பார்க்காம விட்டுறாங்களோ அப்போ கோபம் வந்துடுது. செப்பரேஷனுக்கு எல்லாம் காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஸ்டார்டிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா இருந்தார், என்னை கவனிச்சுக்கிட்டார், எல்லாம் கூட்டிகிட்டு போவார், வெளியில் போவார், வருவார், எல்லாம் சந்தோஷமாக வச்சுக்கிட்டார், என்னை வந்து பார்க்குறதே இல்லை, இப்போ என்னை கண்டுக்கிறதே இல்லை அப்படி. அப்போ அதே தான் இங்கே சொல்லுது. அப்போ பிரகிருதியோட சுரூபம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ததர்த்தையேவ. எதுக்காக ஒய்ஃபெல்லாம் இருக்காங்க? ஒய்ஃப் வந்து ஹஸ்பண்ட் நல்லா நம்மளை பார்த்துப்பார், நம்மளை கவனிச்சுப்பாருன்றதுக்காக தான். கவனிக்காமல் போயிட்டா என்ன ஆகும்? துக்கம் வந்துடும். அதான் செப்பரேஷன், கைவல்யம்னு பேர். அதுக்கு பேர் தான் என்னது? கைவல்யம். நீ போ, நான் போகிறேன், தனியாக இருந்துக்கிறேன். இப்போ அதான் இவங்க சொல்கிறாங்களா, ரஹானா சொல்கிறாங்களாம், ஏஆர் ரஹ்மானோட ஒய்ஃப் சொல்கிறாங்களாம், அவர் வந்து பார்த்தீங்கன்னா எப்போ பார்த்தாலும் அங்கேயே இருக்கார் அப்படின்னா, ஸ்டுடியோலேயே இருக்கார். ஸ்டுடியோவே கல்யாணம் பண்ணிக்க வேண்டியது தானே? என்னது கல்யாணம் பண்ணார்? நான் பாட்டுக்கு இப்போ தனியாக இருந்துக்கிறேன். ஏன்னா இப்போ தனியாக இருக்கிற மாதிரி தான் அப்பவும் இருக்கும், முன்னாடி மாதிரியே தான் இப்போ இருக்குது, என்ன ஒன்றும் வித்தியாசம் இல்லை, இருந்துட்டு போட்டோம் அப்படின்னு. அப்போ செப்பரேஷன் இது தாங்க மோட்சம். இந்த செப்பரேஷன் கிடைக்கிறது இருக்குல்ல, எப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு புருஷன் வந்து பார்த்தீங்கன்னா தன்னை பார்க்கலையோ அப்போ அந்த புருஷன் மேலே இந்த அம்மாவுக்கு என்ன வந்துடுது? வைராக்கியம் வந்துடுது. புருஷனுக்கும் வைராக்கியம் வந்துடுது, இவங்களுக்கும் வைராக்கியம் வந்துடுது. 2 பேரும் செப்பரேஷன் ஆயிடுறாங்க. அதான் மோட்சம். சேர்ந்து இருக்கிறது தான் என்னது? போகம். சேர்ந்திருந்தா போகம், செப்பரேட் ஆனா மோட்சம், கைவல்யம்னு பேர். அப்போ இந்த ஒய்ஃபோட முக்கியமான இந்த மூல பிரகிருதி திருஷ்யத்தோட வந்து பார்த்தீங்கன்னா சொரூபம் என்னன்னா ததர்த்த ஏவ திருஷ்யஸ்ய ஆத்மா. ததர்த்த ஏவனா புருஷனோட அர்த்தத்துக்காக, புருஷனோட பிரயோஜனத்துக்காக இருக்கிறது தான் இந்த திருஷ்யத்தோட பிரகிருதியோட சொரூபம். ஆத்மான்னு என்னது? ஆச்சாரியர் எழுதுறார் சொரூபம். கிளியரா பாஷ்யத்தில் எழுதியிருக்கார். ஆத்மான்றதுக்கு அர்த்தம் சொரூபம் பவதி இத்தியர்த்தः, சொரூபமாக ஆகிறது என்று அர்த்தமாகிறது. தத் சொரூபம் தூ. சரி, அந்த திருஷ்ய சுரூபம் எப்படிப்பட்டது? அப்ப நான் பரரூபேன பிரதிலப்தாத்மகம். ரொம்ப நான் இப்ப சொன்னதெல்லாம் அப்படியே இது பண்ணி பாருங்க. பரரூபேன என்னது? பிரதிலப்தாத்மகம். அதோட சுரூபம் எப்படிப்பட்டது அப்படின்னா திருஷ்யத்தோட சுரூபம், மூலப்பிரகிருதியோட சுரூபம், ஒய்ஃபோட சுரூபம் எப்படிப்பட்டது அப்படின்னா பரரூபேன. நான் இப்ப சொன்னேன்ல, சமைக்கிறது ஹஸ்பண்டுக்காக, குழந்தைங்களுக்காக, உடுத்திக்கிறது ஹஸ்பண்டுக்காக, அலங்காரம் பண்ணிக்கிறது ஹஸ்பண்டுக்காக, எல்லா விஷயங்களும் எதுக்காக அப்படின்னு கேட்டிங்கன்னா ஹஸ்பண்டுக்கும் குழந்தைங்களுக்காகவும் தான் ஒய்ஃபுங்க எல்லா காரியத்தையும் பண்ணுறாங்க. திரஷ்டாவோட பரரூபம்ன்றதுக்கு அர்த்தம் திரஷ்டாவோட வந்து பார்த்தீங்கன்னா போக்கிய வஸ்துவா. பிரதிலப்தாத்மகம்னு என்ன அர்த்தம்? சுகதுக்கத்தை புருஷர்கள் அடையணுன்றதுக்காக இவங்க தன்னை அலங்காரம் பண்ணிக்கிட்டு இவங்க திருஷ்யமா புருஷனை அடைகிறார்கள். புருஷனை ஒவ்வொரு ஸ்திரியும் எப்படி அடைகிறா?
புருஷன் நம்மளை பார்க்கணும், புருஷன் நம்மள்ட்ட இருந்து சுகத்தை அனுபவிக்கணும், புருஷன் நம்ம சமைச்சு போடுறத குக் பண்ணி சாப்பிட்றத சாப்பிடணும், நம்மள அலங்காரமா இருக்கிறத பார்த்து ரசிக்கணும் அப்படின்ற வடிவத்தை வந்து பார்த்தீங்கன்னா பரரூபேன அப்படின்னா புருஷனுக்காக புருஷன் பரன்றதுக்கு அர்த்தம் புருஷன், புருஷனோட பிரயோஜனத்துக்காக வந்து பார்த்தீங்கன்னா பிரதிலப்தாத்மகம். பிரதிலப்தம்னா என்ன அர்த்தம்? சுகத்தையும் துக்கத்தையும் கொடுக்கின்ற போக வடிவான வடிவத்தை ரூபத்தை அவ என்ன பண்றா? அடைகின்றாள். யாரு? அந்த மூல பிரகிருதி சொல்றது. சரி, போக அபவர்கார்த்தாயாம். இப்ப இது மாதிரி நிற்கும் போது நான் பார்ப்பேன், நான் எல்லாத்தையும் ரோட்ல இருக்கிறதெல்லாம் பார்த்துக்கிட்டே இருப்பேன், ஒவ்வொரு நாளும் பார்ப்பேன். இந்த கொஞ்ச நாளும் 2 பேருக்கு வைராக்கியம் வந்துடுது, அதெல்லாம் பழையது. இந்த நியூ மேரேஜ் ஆனவங்களை பார்க்கும்போது ஒரு சந்தோஷம் இருக்கும் பாருங்க. என்ன சந்தோஷம் இல்லை, பார்த்தாவே நமக்கு சந்தோஷம் வந்துடும். என்ன அந்யோன்யம். நான் இன்னைக்கு காலையில் கூட பார்த்தேன், இந்த ஒய்ஃப் வந்து பார்த்தீங்கன்னா ஹஸ்பண்டோட கையை கெட்டியாக பிடிச்சிட்டு, நான் அதான் நினச்சேன் இன்னும் எத்தனை மாதம் போகுதுன்னு தெரியல. இந்த கையை பிடிச்சிருக்கிறதுலாம் வந்து ஒரு மாதம் வரைக்கும் கையை இழுத்து பிடிச்சிக்கிட்டு ரோட்டில் போகும்போதெல்லாம் தெரியாது அவங்களுக்கு. அப்புறம் ஒரு மாதம் சும்மா இருங்க, ஓரமாக போங்க அப்படின்ட்டுருவாங்க. இப்போ முன்னாடி போங்க, சும்மா கையை பிடிச்சிக்கிட்டு நான் ஹஸ்பண்டை விரட்டி விட்டுருவாங்க. ஆரம்பத்தில் பார்க்கறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும், பார்க்கறதுக்கே சௌக்கியமாக இருக்கும். அப்போ அந்த சுகத்தையும் கூட என்னது? துக்கம். ஒய்ஃப் டைம் சுகம் மட்டும் கிடைக்குதா, துக்கம் கிடைக்குதா? ஆரம்பத்தில் சுகம் கிடைக்கும், அதுக்கப்புறம் துக்கம் கிடைக்க ஆரம்பிச்சிடும். நீங்கள் என்ன பண்ணணும்? யார் ஸ்திரீகள்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா, அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா பாகவதத்தை சொல்லுது. பாகவதத்தை சொல்லும் போது ஒரே ஒரு புருஷன் தானா, புருஷன் வந்து பார்த்தீங்கன்னா கிருஷ்ண பரமாத்மா மட்டும்தான் ஒரே புருஷனா, மீதி இருக்கிறது எல்லாம் ஸ்திரீகள் தான் அப்படின்னு. எல்லாம் கோபிகைகள் தான் இங்கே இருக்கவங்க எல்லாம், அது ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா மாற்றி எடுத்துங்க. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்திரீகள் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா புருஷனாக எடுத்துங்க, உங்களை ஆத்மாவை நினச்சிங்க. அப்போ உங்களுக்கு ஸ்திரீ யார் அப்படின்னா, ஸ்திரீ மாதிரி போகம் கொடுக்கறது புருஷன். அப்போ பரஸ்பரம் நம்ம என்ன நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த ஒவ்வொரு ஜீவர்களும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்திரீயா இந்த ஆத்மாவாக இருந்துக்கிட்டு இந்த பிரகிருதி என்ன பண்ணுதுன்னு கேட்டிங்கன்னா சுகத்தையும் கொடுக்குது, கூட வந்து துக்கத்தையும் கொடுக்குது. ஆயிடுச்சா? நம்ம இந்த ஸ்திரீ புருஷன் சொல்கிறோம், ஆனால் வாஸ்தவத்தில் என்னது? ஆத்மா கண்ணியமாக இருக்கிற பிரகிருதி. நம்ம எல்லாம் ஆத்மா தானே, ஆத்மா. அதுக்கப்புறம் நமக்கு இருக்கக்கூடிய இந்த புத்தி மனசு இந்திரியம் இந்த ஜெகத்து இதெல்லாம் பிரகிருதி வடிவம். அப்போ எதெல்லாம் திருஷ்யமாக இருக்கோ அதெல்லாம் என்ன பண்ணுது? சில சமயம் சுகம் தருது. ஐயோ என்ன கிளைமேட் தெரியுங்களா, ஏதோ சுவிட்சர்லாண்டில் இருக்கிற மாதிரி இருக்குது எனக்கு திருவண்ணாமலையில், அற்புதமாக இருக்குது. இதே வந்து மே மாதம் பார்த்தீங்க அப்படின்னா வெயில், சரியான வெயில், வெளியே தலை காட்ட முடியாது, ஸ்வெட்டிங்காக ஆகும், உட்கார முடியாது. கிளாஸில் வந்து பார்த்தீங்கன்னா உட்காந்துன்னா ஃபுல்லாக நனைஞ்சிருவேன் நான். ஆனால் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆனந்தமாக இருக்குது கிளைமேட்டு. அப்போ என்னது? பிரகிருதி எனக்கு சுகத்தையும் கொடுக்குது, வெயில் காலத்தில் துக்கத்தையும் கொடுக்குது. இதே மாதிரி மனைவி வந்து பார்த்தீங்கன்னா சுகத்தையும் கொடுக்குறா, துக்கத்தையும் கொடுக்குறா. இதே மாதிரி இருக்கிறது எல்லாம் திருஷ்யமாக இருக்கக்கூடியது எல்லாம். ஒய்ஃபுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஹஸ்பண்ட் என்னது? திருஷ்யம். ஹஸ்பண்டுக்கு ஒய்ஃப் திருஷ்யம். நம்ம எல்லாம் ஆத்மாவா இருக்கும். அப்ப திருஷ்யம்ன்றது எது அப்படின்னு கேட்டீங்கன்னா பூத்தேந்திரியாத்மகம் திருஷ்யம். இது எல்லாம் நமக்கு என்ன பண்ணுது அப்படின்னு கேட்டீங்கன்னா போகத்தையும் அபவர்க்கத்தையும் கொடுக்குது. எப்போ? அடையும் போது, சிங்க் ஆகும் போது. சிங்க் ஆகலை அப்படின்னா என்ன ஆகும்? போக அபவர்கார்த்தாயாம் கிருத்தாயாம். ஒருத்தருக்கு வந்து போகத்தையும் கொடுத்து சுகதுக்க போகத்தையும் கொடுத்து ஒரு டைம்ல என்ன ஆயிடுது? இவனுக்கு வைராக்கியம் வருதுன்னு வச்சுக்கோ. புருஷனுக்கு எனக்கு வேணாம், இந்த புத்தி வந்து போகம் கொடுத்துக்கிட்டே இருக்கு, எனக்கு இது வேணாம், இது வந்து திருஷ்யம் அப்படின்னு வைராக்கியத்தை ஒருத்தன் அடைஞ்சான் அப்படின்னா அவனுக்கு என்ன பேர் சொல்றோம்? ததா திருஷ்டுகு சுரூபே அவஸ்தானம். அவன் என்ன பண்றான்? பார்ப்பவனிடத்திலேயே நிலை பெற்றான் அப்படின்னா அதுக்கு பேர் என்ன பேரு அப்படின்னா கைவல்யம் அப்படின்னு பேர். தான் வேற இந்த திருஷ்யம் வேற அப்படின்னு அந்நியதாக்கியாத்தி பண்ணி, அந்நியதாக்கியாத்தி பரம்பிரசங்கியானத்துல அந்நியதாக்கியாத்தி பண்ணி இது வேற நான் வேறன்னு செப்பரேட் ஆகி தான்லயே நின்றுட்டான் அப்படின்னா அவனுக்கு பேர் முக்த புருஷன். அவனுக்கு என்ன ஆகுது? இந்த திருஷ்யம் வந்து பார்த்தீங்கன்னா சிங்க் ஆகலை, கைவல்யம் ஆயாச்சு. சிங்க் ஆனாதானே போகம் கிடைக்கும், சிங்க் ஆகலை. அப்போ போகம் இல்லை. போகம் இல்லாத நிலைக்கு என்ன பேரு? அபவர்க்கம். அப்போ அபவர்க்கத்தையும் கொடுத்த பிறகு பிரகிருதியோட மூல பிரகிருதியோட பிரதான வேலை என்ன ஆயிடுச்சு? முடிஞ்சு போச்சு. பிரகிருதியோட வேலை எது? சுகதுக்க போகத்தை கொடுக்கறதும் வைராக்கியம் அடைஞ்ச பிறகு மோட்சத்தை கொடுக்கறது கைவல்யத்தை கொடுக்கறதும் தான் இந்த பிரகிருதியோட
வேலை. அது முடிச்சு போன நிலையில போக அப்பவர்க கிருதாயாம், போக அப்பவர்கார்த்தாய் அப்பவர்க அப்பவர்கார்த்தாயாம் கிருதாயாம், போகம் அப்பவர்க்கம் என்ற பிரயோஜனங்களை செய்த பிறகு என்ன பண்ணுதுன்னா புருஷேன ந திருஷ்யத்தை. இது ரொம்ப முக்கியமானது. முக்த புருஷனுக்கு தான்லயே நின்னவனுக்கு பார்த்தீங்கன்னா இந்த திருஷ்யம் கண்ணுக்கு தெரியாமல் போகின்றது. நல்லா புரிஞ்சுங்க. பிரம்மவேத பிரம்மைவ பவதி. ஒரு நல்ல இது. இங்க நிறைய பேருக்கு ஒரு ப்ராப்ளம் நிறைய இருக்கு. என்ன பண்றோம் அப்படின்னு கேட்டா அந்த ஜீவன் முக்தி அப்படின்னு ஒரு அவஸ்தையை சொல்றோம் பாத்தீங்களா. ஜீவன் முக்தி அப்படின்றதே எதுக்காக அப்படின்னா சாஸ்திரம் சொல்றது எதுக்காக சொல்லுது அப்படின்னு கேட்டீங்கன்னா விவகாரத்துக்காக சொல்லப்படக்கூடியது. லேச அவித்யான்னு ஒன்று சொல்லுவாங்க நம்ம வேதாந்தத்துல. அதாவது முக்தி அடைஞ்ச பிறகும் ஒரு துளிய அவித்யா பார்த்தீங்கன்னா அந்த முக்த புருஷன்ட்ட இருக்கும். அதுக்கு பேர் என்ன பேர்? லேச அவித்யா. கொஞ்சோண்டு அவித்யா சாகர காலம் வரைக்கும் இருக்கும் அப்படின்னு ஒரு கல்பனை பண்றாங்க. ஏன் அப்படின்னா சரீரம் இருக்கே அப்படின்னு அவர் விவகாரம் பண்றாரு முக்த அவஸ்தையில அப்படின்னு. வாஸ்தவத்துல என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா எங்க குருநாதர் சொல்லுவாரு, ஒரு ஒய்ஃப் பாத்தீங்கன்னா 3 ஒய்ஃப் இருக்காங்கன்னா இவர் இறந்து போனோன்னு என்ன ஆகும்? 3 பேரும் விடோ ஆயிடுவாங்க. உண்மைதானே? ஏக்க சமயத்துல. அப்போ பிராரப்தம் மட்டும் மிச்சம் இருக்கும். அவர் பிராரப்தத்தை போகம் பண்ணி தான் அவர் ஜீவன் முக்தனா இருந்து முடிச்சுப்பார் அப்படின்னு பிராரப்தத்தை பாத்தீங்கன்னா போகம் பண்ணி தான் அதை நாசம் பண்ண முடியும்னு விவஸ்தைகள் இருக்கே அப்படின்னு கேட்டா ஜீவனா இருந்தா முக்தன் இல்லை, முக்தனா இருந்தா ஜீவன் இல்லை. இந்த ஜீவன் முக்தன் அப்படின்ற டெர்மினாலஜி 2 டெர்மினாலஜி ஒன்னா சேர்த்து வச்சது எதுக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்ம புரிஞ்சுக்கிறதுக்காக. ஜீவன் யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா ஜீவன்றது ஆத்மா. அவன் தன்னை பிரம்மம்னு அறிஞ்ச மாத்திரத்துல அவன் டோட்டல் கான்சியஸ்னஸ் ஆயிட்டான். அப்ப டோட்டல் கான்சியஸ்னஸ் காஸ்மிக் கான்சியஸ்னஸ்குள்ள தான் எது இருக்கு? இந்த சரீரமும் இருக்கு. அப்போ சரீரம் இருக்கிறது எந்த ஜீவன் முக்தனுடைய சரீரம் பாத்தீங்கன்னா எந்த கான்சியஸ்னஸ்க்கு மேல இருக்குன்னா இண்டிவிஜுவல் கான்சியஸ்னஸ் அங்க இல்லாம போயிடுது. டோட்டல் கான்சியஸ்னஸ்ல சாமானிய சத்தான்னு பேர். அதுக்கு பேர் அந்த சாமானிய சத்தாக்கு மேல ஜீவன் முக்த சரீரம் இருக்கு. அந்த சாமானிய சத்தால இருந்த இண்டிவிஜுவல் கான்சியஸ்னஸ் இருக்குல்ல, அகங்காரம், நான் ஜீவன் அப்படின்னு, அது என்ன ஆயிடுச்சு? நான் பிரம்மம்னு அது டோட்டல் ஆயிடுச்சு. அப்ப உள்ளுக்குள்ள ஆள் இருக்கானா, இண்டிவிஜுவல் பெர்சன் இருக்கானா அப்படின்னா ஜீவன் முக்தர்கள் நம்ம யாரையெல்லாம் சொல்றோமோ அவங்களுக்குள்ளார ஒரு ஜீவன் இல்லை. வெறும் கார், டிரைவர் இல்லாத கார் மட்டும் போயிட்டு இருக்கு. டிரைவர் இல்லாத கார். ஆனா ஃபுல்லா க்ளோஸ் ஆகிருக்கிறதுனால என்ன ஆகுதுன்னா நமக்கு உள்ள டிரைவர் இருக்காரு, வண்டி ஓடிக்கிட்டு இருக்கு, அதனால டிரைவர் இருக்காருன்னு நினைப்போம். வாஸ்தவத்துல பாத்தீங்கன்னா ஜீவன் முக்தர்களோட சரீரத்துல இண்டிவிஜுவல் கான்சியஸ்னஸ் ஒண்ணு இல்லை. அந்த சரீரம் இயங்கிறது, அது ஆப்ரேட் ஆகிட்டு இருக்கிறது எல்லாமே டோட்டல் காஸ்மிக் இதுல இருந்து சாமானிய சத்தால இருந்துகிட்டு அது இயங்கிக்கிட்டு இருக்கு அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கணும். விசேஷ சத்தான்னு சொல்லக்கூடிய விசேஷ சத்தான இண்டிவிஜுவல், நான் பரமஹம்சானந்தா, நான் கர்த்தா, நான் போக்தா அப்படின்றது பார்த்தீங்கன்னா அதுல இருந்து போயிடும். சாமானிய சத்தா எதுனா பிரம்மம் தான் சாமானிய சத்தா. அந்த சாமானிய சத்தான இருப்புத்தன்மை எக்ஸிஸ்ட். அந்த சாமானிய சத்தாக்கு மேல இருந்துகிட்டு காரியம் நடக்கும். எக்ஸாம்பிள் என்னது? பரமஹம்சர் சொல்ற மாதிரி தான். பரமஹம்சர் சொல்லும்போது என்னன்னா ட்ரெயின்ல ஒருத்தன் போயிட்டு இருக்கான். ட்ரெயின்ல போயிட்டு இருக்கும் போது நான் லக்கேஜ் எல்லாம் தூக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு தலையில தன்னோட லக்கேஜ் எல்லாம் தூக்கி வச்சிருக்கான்னு வச்சுங்களேன். அப்ப அதுக்கு என்ன பேரு அப்படின்னா விசேஷ சத்தான்னு பேர். ஏன் லக்கேஜ் அப்படின்னு ஒரு பெரிய சூட்கேஸை தூக்கி தலைக்கு மேல வச்சுக்கிட்டு ட்ரெயின்ல உட்காந்துருக்கான். சாமானிய சத்தா எது அப்படின்னு கேட்டீங்கன்னா ட்ரெயின் பாத்தீங்க அப்படின்னா லக்கேஜையும் சுமக்குது, லக்கேஜை தூக்கி வச்சிருக்கிற அந்த பெர்சனையும் சுமந்துகிட்டு இருக்கு. இந்த ட்ரெயினுக்கு மேலதான் இந்த பெர்சன் இருக்கான். பெர்சன் தான் புத்தி இல்லாததுனால என்ன பண்ணிருக்கான், லக்கேஜை தூக்கி தலையில வச்சிருக்கான். இதை தூக்கி ட்ரெயின்ல வச்சாவே போதும், அவன் சுமக்கணும்னு அவசியம் இல்லை. அவனையும் லக்கேஜையும் சேர்த்து சுமக்கிறது அந்த ட்ரெயின் தான். அப்ப ட்ரெயின் பாத்தீங்கன்னா சாமானிய சத்தா. இந்த பெர்சன் பாத்தீங்கன்னா தூக்கி தலையில வச்சிருக்கான லக்கேஜை, இவன் பாத்தீங்கன்னா விசேஷ சத்தா. இப்ப நம்ம எல்லாம் என்னது, சாமானியமா பிரம்மத்துக்கு மேல நான் அப்படின்ற விசேஷ சத்தாவா இருந்துகிட்டு நான் தேகம், நான் மனசு, நான் புத்தின்னு லக்கேஜை தூக்கி தலையில வச்சுக்கிட்டு இருக்கோம். ஞானி என்ன பண்ணிட்டான், நான் இல்லப்பா, நான் பிரம்மம்பா அப்படின்ட்டு அவன் என்ன பண்ணிட்டான், தன்னை டிஸ்மிஸ் பண்ணிக்கிட்டான்.
அப்போ இந்த லக்கேஜ் எல்லாம் எங்கே இருக்கும்? இந்த தேகம், மனசு, புத்தி எல்லாம் சாமானிய சத்தால ட்ரெயினுக்கு மேலே இருக்கிற லக்கேஜ் மாதிரி இருக்கும், சாமானிய சத்தால. அப்படி இருக்கும்போது கர்த்திருவம் போக்திருத்துவம் அங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஜீவன் முக்தன் இடத்துல இருக்காது. நமக்கு வெளியில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கார் வந்து க்ளோஸ்டாக இருக்குது. இப்போ ஏரோப்ளைன் எடுத்துங்களேன், ஃப்ளைட் வந்து போயிட்டு இருக்கு அப்படின்னா உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா பைலட் உங்களுக்கு தெரியுறாரா? பைலட் எப்படி தெரிவார்? ஃப்ளைட் மட்டும் தான் தெரியுது. ட்ரெயின் போகுது, ட்ரெயினோட பைலட்டும் தெரிய மாட்டேன்றார், க்ளோஸ்டாக இருக்குது. அப்போ போகுது. இதே மாதிரி நம்ம நினைக்கிறோம் உள்ள டிரைவர் இருக்கிறத நம்ம பார்க்குறோம். இதே மாதிரி தான் நம்ம என்ன நினைக்கிறோம், ஜீவன் முக்தன் சரீரத்துக்குள்ளாரையும் ஒரு ஜீவன் இருப்பான், ஜீவன் முக்தன் இருப்பான் அப்படின்னு. முக்தனும் ஜீவனும் இல்லை. முக்த ஜீவன் யாருன்னா பிரம்ம மட்டும்தான் முக்த ஜீவன், பிரம்ம மட்டும்தான் முக்த ஜீவன். அப்போ அதனால என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, விவகாரத்துக்காக வந்து பார்த்தீங்க அப்படின்னா விவஸ்தா வந்து பார்த்தீங்கன்னா அடையிறதுக்காக, விவஸ்தை பண்ணுறதுக்காக ஜீவன் முக்தன் ஒரு கல்பனையை சாஸ்திரம் பண்ணுது. ஆனால் வாஸ்தவத்தில் என்னன்னு கேட்டிங்கன்னா, இங்கே சொல்கிறது ரொம்ப கிளியராக சொல்லுது. என்னன்னு கேட்டிங்கன்னா, இங்கே வந்து முக்கியமானது ஹைலைட் பண்ணிக்கணும். என்னன்னு கேட்டிங்கன்னா, கிருதார்த்தாயாம் புருஷேன ந திருஷ்யத்தை இது போக அபவர்கார்த்தாயாம் கிருதாயாம் புருஷேன ந திருஷ்யத்தை இது. நல்ல போகத்தையும் நல்லா கொடுத்து வைராகியத்தை அடைஞ்சி அபவர்க்கத்தை மோட்சத்தை அடைந்தவனுக்கு இந்த திருஷ்யம் வந்து பார்த்தீங்கன்னா கண்களில் தெரிவதே இல்லை. இதில் பிருகதாரண்ய உபனிஷத்துலாம் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லுது, நாண்யத் சுருணோத்தி நாண்யத் விஜானாதி தத் பூமா. பூமாவை பற்றி சொல்லும்போது பிரம்மத்தை பற்றி சொல்லுது. எவன் எங்கு வேறு எதையும் பார்ப்பதில்லையோ, வேறு எதையும் கேட்பதில்லையோ, வேறு எதையும் அறிவதில்லையோ, அந்த அவஸ்தை தான் வந்து பார்த்தீங்கன்னா பூமா, அதுதான், அதுக்கு பேர் தான் பிரம்மம் அப்படின்னு சொல்லுது. அப்போ என்ன அர்த்தம்னு கேட்டிங்கன்னா, த்விதீயம்னு ஒன்று இல்லவே இல்லை, ரெண்டாவதுன்னு ஒன்று இல்லாமல் அவன் வந்து பார்த்தீங்கன்னா தானா நிற்கிறான். இதுதான் ஜீவன் முக்தனோட நிலை. ஜீவன் முக்தனோட நிலையில வேற எதுவுமே இல்லை. அவனுக்கு அந்த திருஷ்யம்ன்றது பார்க்கப்படாமல் போய்விடும். இது ரொம்ப கிளியரா இருக்கு. பிரம்மவேத பிரம்மைவ பவதி மந்திரம் சொல்லுது. பிரம்மத்தை அறிந்தவன் பிரம்மமாவே ஆகிறான், ஆத்மாவை அறிந்தவன் ஆத்மாவாகவே ஆகிறான். நம்ம வேதாந்தத்துல பிரம்மத்தை அறிந்தவன் சொல்றோம், இங்க வந்து பாத்தீங்கன்னா ஆத்மாவை அறிந்தவன், இண்டிவிஜுவல் ஆத்மாவை அறிஞ்சவன் இண்டிவிஜுவல் ஆத்மாவிலே நின்று போயிடுறான். தான்லே நின்று போனவனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வேற எதுவும் தெரியறது இல்லை. கல்ல கண்டா நாயை காணும், நாயை கண்டா கல்ல காணும். நீங்கள் சிலையை வந்து பார்த்தீங்கன்னா நாயின்னு பார்த்தோம் அப்படின்னா கல்லுன்றது தெரியாமல் போயிடுது. இது கல்லுன்னு பார்த்தா நாய் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஸ்கல்ப்சரில் இருக்கிற நாய் தெரியாமல் போகுது. அப்போது தங்கம்னு பார்த்தீங்கன்னா ஆபரணம் இல்லை, ஆபரணத்தை பார்த்தீங்கன்னா தங்கம் இல்லை. அப்போ இதே மாதிரி பிரம்மத்தை, இந்த ஆத்மாவையே பார்க்குறவன் ஆத்மாலேயே எஸ்டாப்ளிஷ் ஆகிட்டான்னு வச்சுங்க, சொரூப அனுபூதி ததா திரஷ்டுக்கு சொரூப்பே அவஸ்தானம். அந்த நிலையில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவனுக்கு பார்க்கப்படும் வஸ்து இருக்கவே இருக்காது. இதான் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு என்ன பேர் சொல்லியிருக்கோம் அப்படின்னா பரவைராக்கியம் சொல்லியிருக்கோமா. அந்நியதாக்கியாத்தின்றது பர விவேகம். பரம் பிரசங்கியானத்தில் இது வேற நான் வேறன்னு சொல்லும்போது சொரூப பிரதிஷ்டம் தான்ல நின்றுக்கிட்டு எனக்கு அந்நியமா இந்த பிரகிருதி இருக்குன்னு திருஷ்யம் இது அப்படின்னு பார்க்கறதுக்கு பேரு அந்நியதாக்கியாத்தி. அது கூட வந்து பார்த்தீங்கன்னா நான் சொல்லியிருக்கேன், அதுலேயும் கூட ஒரு வைராக்கியம் வரும். பார்த்து 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 போதும்பா, பார்த்ததெல்லாம் போதும் அப்படின்னு எப்போ வைராக்கியம் வருதோ அதுக்கு என்ன பேரு பர வைராக்கியம். அப்ப பரவைராக்கியம் வந்த மாத்திரத்துல இவன் என்ன ஆகுறான்னு கேட்டினா ததா திரஷ்டுக்கு சொரூபே அவஸ்தானம். தான்ல நிற்கிறான். அந்த தான்ல நிற்கிறதுக்கு என்ன பேர் அப்படின்னா நிர்விகல்பக சமாதின்னு பேர். அப்ப நிர்விகல்ப சமாதியில வந்து செகண்ட்னு ஏதாவது இருக்குமான்னு கேட்டீங்கன்னா ஒன்று இருக்கவே இருக்காது. புத்தி, மனசு, இந்திரியம், இந்த ஜெகத்து எதுவுமே இல்லாமல் போய்விடும். இவனோட நிலையில ஜெகத்துன்னு ஒன்று இல்லவே இல்லை. பிரம்ம ஆத்மாவை அறிந்தவன் ஆத்மாவாகவே ஆகிறான். அப்போ அவன் சரீரம் இருக்குன்னு சொல்கிறோமே சுவாமி, சரீரம்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம விவகாரத்துக்காக கர்மத்தினால செய்யப்பட்டது. கர்மம் முடிகிற வரைக்கும் அந்த சரீரம் இருக்கும். கர்மம் முடிகிற வரைக்கும் இருக்கு அப்படின்னா எந்த சத்தால இருக்கு? சாமானிய சத்தாக்கு மேல அது இருக்கும். நம்ம பார்க்குற அஜ்ஞானத்தில் இருக்கிற நமக்கு தான் சரீரம் தெரியும் ஒழிய அவனுக்கு சமாதி அடைஞ்ச அவனுக்கு சரீரம் இல்லவே இல்லை. இந்த ஜெகத்துன்னு ஒன்று இல்லவே இல்லை. அத்வைத சித்தின்னு பேர் ஆயிடுச்சா? இங்க வந்துடுது ஸ்வரூபஹானாத். ஸ்வரூபஹானாத் அஸ்ய நாசக பிராப்தோ நது வினஷ்யதி. இந்த வேதாந்தத்துக்கும் இந்த யோகத்துக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல டிஃப்ரென்ஸ் வருது.
என்ன வருது அப்படின்னா அடுத்த சூத்திரம் கிளியரா சொல்லும். இங்க வந்து முன்னாடி ஆச்சாரியா சொல்ற சொரூப ஹானாத் அப்படின்னா சொரூபம் எது? திருஷ்யத்தோட சொரூபம் எது? சொரூப ஹானாத் அஸ்ய. இந்த பிரகிருதி மூல பிரகிருதி இருக்குல்ல, அதோட சொரூபம் என்னது? போகம் அப்பவர்க்கத்தை கொடுக்கறது தான் இதோட சொரூபம். புருஷனுக்கு போகமும் கொடுத்தாச்சு, அப்பவர்க்கமும் கொடுத்தாச்சு. அப்போ இது என்ன ஆகுதுன்னு கேட்டீங்கன்னா சொரூப ஹானாத், போகம் அப்பவர்க்கம் தீர்ந்து போனோன்னு இது இல்லாமல் போயிடுது. போயிட்டு மாத்திரத்துல நாசக பிராப்தம். இந்த இந்த ஆத்மால நின்னவனுக்கு இந்த இந்த மூல பிரகிருதி என்ன ஆச்சு? திருஷ்யம் நாசத்தை அடைஞ்சது. இவனுக்கு இண்டிவிஜுவலா இவனுக்கு இல்லாம போச்சு. ஆனா நது வினஷ்யதி, இவனுக்கு இல்லாமல் போயிடுச்சு, ஆனா மற்றவங்களுக்கு அது இருக்கின்றது. அது 100% நாசத்தை அடையவில்லை. இண்டிவிஜுவலா இருக்கிற ஒரு ஆத்மாக்கு அது நாசமாயிடுச்சு. ஆனா டோட்டலா இருக்கிற அந்த மாயா பிரகிருதி வந்து பாத்தீங்கன்னா நித்திய தத்துவம், அது வந்து நாசத்தை அடைவதில்லை. இந்த லாஸ்ட் லைன் இருக்கு பாத்தீங்களா, இதை மட்டும் இதுல வந்து வேதாந்தம் என்ன பண்ணுது? விரோதப்படுகிறது. இந்த டோட்டல் கான்செப்டே தப்பு. ஆனா விவகாரத்துல இது வந்து பாத்தீங்கன்னா பக்காவா இருக்கிறது. இப்போ வந்து ஒருத்தர் என்ன இருக்குன்னா, ஒரு ஜீவன் முக்தர் இருக்காருன்னு வச்சுங்களேன், ரமணர் மாதிரியோ யார் மாதிரியோ. நம்ம சமீப காலத்துல இப்ப நமக்கு முன்னாடி யாராவது ஜீவன் முக்தர்கள் இருக்காங்களான்னு தெரியல. ஒரு காலத்துலாம் வந்து பாத்தீங்கன்னா 70s முன்னாடிலாம் பாத்தீங்கன்னா ஊருக்கு 4 ஞானிகள் இருந்தாங்க. ஆச்சரியமா இருக்கும். இப்ப திருவண்ணாமலைக்கு வந்தீங்க அப்படின்னா பக்கத்துல வந்து பாத்தீங்கன்னா ஞானானந்த சுவாமி இருந்தார், இந்த பக்கம் விடோபாபா இருந்தார், அப்புறம் இது நம்ம பூண்டி மகான் இருந்தார், அது அப்புறம் இன்னொரு அந்த பக்கம் ஆரணி பக்கம் ஒரு சுவாமி இருந்தார். இங்க திருவண்ணாமலை விசிறி சாமியார்லாம் ரொம்ப பின்னாடி 80ஸ்க்கு அப்புறம் தான் அவர் 90ஸ்ல தான் வந்தார். அப்ப பகவான் இருக்கும்போதே சேஷாத்ரி சுவாமிகள். இங்க திருவண்ணாமலையில ஒரு 4-5 பேர் 10 கிலோமீட்டருக்குள்ளாரியே 4-5 பேர் இருந்தாங்க. ஒரு 20 கிலோமீட்டர்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு அங்கங்க ஒவ்வொருத்தர் இருந்தாங்க. அப்ப இப்ப வந்து பாத்தீங்கன்னா யாராவது ஜீவன் முக்தர்கள் இருக்காங்கன்னா தேடி பார்க்க வேண்டியிருக்கு. முக்தர்கள் யாரு இருக்கா ஜீவன் முக்தர் அப்படின்னு பார்க்க வேண்டியதா இருக்கு. தேடி பார்த்தா கூட. ஆனா இன்ஸ்டிடியூஷனுக்கு லீடர்லாம் நிறைய இருக்காங்க, நிறைய ஆசிரமதாரிகள் இருக்காங்க, நிறைய பிரவச்சன கர்த்தாக்கள் இருக்காங்க. ஒவ்வொரு குரூப்புக்கும் ஒவ்வொருத்தர் இருக்காங்க. ஜக்கி வாசுதேவ் இருக்காரு, ஸ்ரீ ஸ்ரீ ரவிசங்கர் இருக்காரு, நிறைய பேர். யாராவது ஜீவன் முக்தர்கள் சொல்லுவாங்களா அவங்கள? எங்கேயாவது அது மாதிரி பிரயோகம் பண்ணதை பார்த்துருக்கீங்களா? இப்ப அந்த பிரயோகமே இல்லை பாத்தீங்களா உங்களுக்கு? ஜீவன் முக்தர்கள்ன்ற பிரயோகமே வந்து பாத்தீங்கன்னா அந்த சப்த பிரயோகமே விட்டாச்சு. இவ்வளவுதான். என்னோட குருநாதர் இருக்காங்க. ஆமா, நிறைய பேருக்கு எல்லாத்துக்கும் அவங்கவுங்க குருநாதர் இருக்காங்க. ஆனா ஜீவன் முக்தர்கள் ரொம்ப அரிதானவர்கள், அவங்க இல்லவே இல்லை. இப்ப ஒருத்தர் இருக்காருன்னு வச்சுங்களேன், இப்ப நமக்கு முன்னாடி ஒருத்தர் ஜீவன் முக்தர் இருக்கார். அவரோட நிலையில அவர் தன்னுடைய சொரூபத்துல நிக்கிறார். அவருக்கு என்னவா இருக்கு? இந்த பிரகிருதி இல்லாமல் போயிருக்கு. ஆனா இங்க எத்தனை ஜீவர்கள் இருக்குமோ மீதி இருக்கோம்ல நிறைய பேர், அவங்களுக்கெல்லாம் யாரு சுக துக்கத்தை கொடுப்பா? யாரு மோட்சத்தை கொடுப்பா? அப்ப வந்து பாத்தீங்கன்னா பிரகிருதின்னு ஒண்ணு இருக்கணுமா? அப்போ சித்தாந்தம் விவகாரத்திலிருந்து பார்த்தீங்க அப்படின்னா அநேக ஜீவவாதம். இந்த சாங்கியர்களும் இந்த யோகிகளும் என்ன சொல்றாங்க? அநேக ஜீவவாதம். அநேக ஜீவவாதத்துல ஒரு ஜீவன் ஞானத்தை அடைஞ்ச பிறகு மற்ற ஜீவர்கள் அஜானத்தில் இருக்காங்க. அப்ப மற்ற ஜீவர்கள் கடைசி ஜீவன் முக்தி அடைகிற வரைக்கும் எல்லா ஜீவர்களுக்கும் போகத்தையும் மோட்சத்தையும் கொடுக்கிற வரைக்கும் இந்த பிரகிருதின்றது ஒண்ணு என்ன ஆகணும்? இருந்தே ஆகணும். உங்களுக்கு வீட்லயே வந்து பாத்தீங்கன்னா அப்பா வந்து பாத்தீங்கன்னா ஏதோ காலமாயிட்டார், ஆனா குழந்தைங்க இருக்காங்கன்னு அம்மா இருந்து குக் பண்ணி தானே இருக்காங்க, குக் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, எல்லாம் பாத்துக்கிறாங்க, எல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. நிறைய வீட்டுல வந்து விடோவா நிறைய பேர் இருக்காங்க. அப்போ அதே மாதிரிதான் இந்த இந்த மூல பிரகிருதி எப்படிப்பட்டது அப்படின்னா, யார் வந்து முக்தனானோனோ அவனுக்கு மட்டும்தான் அது இல்லாமல் போகின்றது, விஷன்ல வரல. ஆனா மற்ற ஜீவர்களுக்கு சுகதுக்கத்தை போகத்தை கொடுக்கறதுக்காக அது என்னவா இருக்கு? இருக்கதான் செய்யுது அப்படின்னு இந்த ஸ்லோகம் முடியும். இந்த சூத்திரத்தோட மீனிங் சொல்ற. சாமி இன்னும் புரியல சாமி, அடுத்த சூத்திரம் இதை பத்தி தான் வருது. அடுத்த சூத்திரம் வந்துருங்க. கஸ்மாத் கேள்வி கேட்கிறார், எப்படிங்க அது ஒருத்தருக்கு மட்டும் அது நாசம் ஆயிருக்கு, ஆனா மற்றவங்களுக்குலாம் அது நாசம் ஆகலைன்னு சொல்றீங்களே, அது எப்படி அது அப்படின்னு கேள்வி கேட்டீங்கன்னா, கஸ்மாத் காரணாத், எந்த காரணத்தினால எனில் சூத்திரம் ஆரம்பிக்குது. கிருதார்த்த பிரதி நஷ்டமப்ய நஷ்டம்.
கிருதார்த்த பிரதி நஷ்டமப்யநஷ்டம் ததன்ய சாதாரணத்வாத் கிருதார்த்த பிரதி நஷ்டமப்யநஷ்டம் ததன்ய சாதாரணத்வாத். கிருதார்த்தக பிரதி, கிருதார்த்தன் அப்படின்னா என்னது? 3:17 பக்கத்தில் போட்டுங்க. 3:17 4:18 ரெண்டு கீதால 2 ஸ்லோகங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா கிளியரா தெரியும். யஸ்த்வாத்மரதிரேவ ஸ்யாத் ஆத்ம திருப்தஸ்ச மானவஹ ஆத்மன் ஏவ ச சந்துஷ்டஹ தஸ்ய காரியம் ந வித்யதே. எவன் தன்னிடத்திலேயே ரம்மிக்கின்றானோ, ஆத்மாலேயே எவன் தன்னிடத்திலேயே பார்த்தீங்கன்னா திருப்தி அடைகிறானோ, எவன் தன்னிடத்திலேயே சொரூபத்திலேயே மகிழ்ச்சி சந்தோஷத்தை அடைகின்றானோ, அவனுக்கு இந்த உலகத்தில் செய்ய வேண்டியது என்று ஒன்றுமில்லை. அப்ப செய்ய வேண்டியதுன்ற வேலையெல்லாம் முடிஞ்சு போச்சு. எப்ப செய்ய வேண்டிய வேலை முடிஞ்சிடும்? எங்க அப்பா பூர்வாசிரமத்தில் ரிட்டையர்ட் ஆனோன்னு பூர்வாசிரமத்து கதையை சொல்றேன். எல்லாத்துக்கும் பிரத்யட்சமா தெரியல, அதுக்காக தான் சொல்றேன். ஒரு ஈசி சேர் வாங்கினார். அது வரைக்கும் ஈசி சேர் வாங்கல. ஈசி சேர் தெரியல, எல்லா இடத்துலையும் அதே பேர் தானே. அருமையா டீ கூட்ல பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நல்ல சேரை வாங்கிட்டு வந்தார். வாங்கிட்டு நல்ல ஹாலில் போட்டு, எதுக்கு இதை வாங்கிட்டு வந்தீங்கன்னு. அவ்வளோதான், செய்ய வேண்டிய வேலையெல்லாம் முடிஞ்சு போச்சு. என்ன பண்ணீங்க? ஒரு வீடு கட்டினேன், 2 பொண்ணுங்களுக்கு கல்யாணம் பண்ணேன். ஒரு வீடு கட்டினேன், 2 பொண்ணுங்களுக்கு கல்யாணம் பண்ணேன். கிருதார்த்தன் ஆயிட்டேன். நான் செய்ய வேண்டியதெல்லாம் செஞ்சு வேலையெல்லாம் டியூட்டி எல்லாம் முடிஞ்சு போச்சு. டியூட்டி எல்லாம் முடிஞ்சோன்னே என்ன பண்ணீங்க? எனக்கு என்ன ஒரு வேலையும் இல்லை. அப்போ என்ன பண்ணுறது? ஈஸி சேரில் உட்காந்துடணும். பெரியவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா முன்னாடி போன ஜென்ரேஷனில் ரிட்டையர்மெண்ட் ஆகிட்டாவே ஈஸி சேரில் போய் உட்காந்து வெறுமனே இண்டு பேப்பர் எடுத்து படிச்சுக்கிட்டு இருக்கிறது தான் வேற எதுவும் வேலை இல்லை. இதுக்கு பேர் கிருதார்த்தன்னு பேர். செய்ய வேண்டியதெல்லாம் செஞ்சுட்டேன்ப்பா. 2 கல்யாணம், பொண்ணுங்களுக்கு பசங்களுக்கு கல்யாணம் பண்ணிட்டு ஒரு வீடை கட்டி ஒரு ப்ராவிடென்ட் ஃபண்டை பேங்க்ல போட்டு வச்சுட்டிங்கன்னா கிருதார்த்தன். செய்ய வேண்டியதெல்லாம் டியூட்டி முடிஞ்சு போச்சு எனக்கு சொல்லுவோம்ல. அதே மாதிரி இந்த மொத்த ஜீவராசிகள்ல டியூட்டி எப்ப முடியும் அப்படின்னா, போகத்தை அனுபவிச்சு, சுகதுக்க போகத்தை அனுபவிச்சு அதுல வைராக்கியம் அடைஞ்சு கைவல்யத்தை அடைஞ்சா கிருதகிருத்தியன் அப்படின்னு பேர். இனிமே சம்சாரம் இல்லாம போச்சு, முக்தன் ஆயிட்டான். அப்போ முக்தனுக்கு பேரு தான் என்னன்னு கேட்டீங்கன்னா கிருதகிருத்தியன் அப்படின்ற வார்த்தை முக்தனுக்கு பேரு. ஆத்ம ஞான நிஷ்டனுக்கு பேரு. ஆத்மாலேயே எவன் எஸ்டாப்ளிஷ் ஆனானோ அவனுக்கு பேரு கிருதகிருத்தியன் அப்படின்னு பேர், முக்த புருஷன் அப்படின்னு பேர். இதே பார்த்தீங்கன்னா வேற ஒரு இடத்துல சொல்லியிருக்க 4:18 ரொம்ப முக்கியமான ஸ்லோகம். கர்மண்ய கர்மய பஷ்யேத் அகர்மணி ச கர்மயः சபுத்திமான் மனுஷ்யேஷு சயுக்த கிருத்ன கர்மகிருத். சயுக்த கிருத்ன கர்மகிருத். எவன் கர்மத்தில் அகர்மத்தை பார்க்கிறானோ, அகர்மத்தில் கர்மத்தை பார்க்கிறானோ அவன் மனிதர்கள் புத்திமான். அவன்தான் பார்த்தீங்கன்னா செய்ய வேண்டியதை எல்லாம் செய்து முடித்தவன், ஆத்மாவை தரிசனம் பண்ணவன். எவனோ நான் அகர்த்தா அப்படின்னு எவன் அறிகின்றானோ, நான் கர்மங்களை செய்யவில்லைன்னு அறிகிறானோ அவன் தான் முக்த புருஷன். அவனுக்கு இந்த உலகத்துல செய்ய வேண்டியதுன்னு ஒண்ணு மிச்சம் ஒன்றும் இல்லை அப்படின்னு கீதா சொல்லுது. அப்போ இது மாதிரி நிறைய ஸ்லோகங்கள் இருக்கு கீதால, 2 ஸ்லோகம் மட்டும் போதும் இன்னைக்கு. அப்போ பார்த்தீங்கன்னா கிருதார்த்தக அப்படின்னா என்ன அர்த்தம்? முக்தன் அர்த்தம். டைரக்ட் கிருதார்த்தகனா செய்ய வேண்டியதை செய்தவன். செய்ய வேண்டியது என்னது? மோட்சம் அடையிறது. இதா முக்தி அடையணும், தான்ல நிக்கணும், சொரூப அனுபூதி, சொரூப பிரதிஷ்டா, இதுதான் செய்ய வேண்டியது. அப்போ இதை செஞ்சவனுக்கு கிருதார்த்தக பிரதி. கிருதார்த்தக பிரதின்னு அர்த்தம் கிருதார்த்தனுக்கு, முக்த புருஷனுக்கு. அவனை குறித்து நஷ்டம், இந்த திருஷ்யம் சொல்லக்கூடிய மூல பிரகிருதி பிரதானம் என்ன ஆயிடுச்சு? திருஷ்யம் நஷ்டமாய் போச்சு. இவனை கொடுத்து இவனுக்கு மட்டும் நஷ்டமாய் போச்சு. ஆனா அபி நஷ்டம், அபி இவனுக்கு நஷ்டமானாலும் கூட அநஷ்டம், அது நஷ்டமாகல. யாருக்கு? மற்றவங்களுக்கு அது நஷ்டமாகவில்லை. அப்ப முக்தி யார் அடைகிறாங்களோ அவங்களுக்கு தான் அந்த மாயா பிரகிருதின்றது நஷ்டமாகுது, மற்றவங்களுக்கு இருக்கு. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா
தத அந்நிய சாதாரணத்துவாத். அது வந்து பார்த்தீங்கன்னா அந்த பிரகிருதி தான் மற்ற எல்லா ஜீவர்களுக்கும் சாதாரணமா இருக்கு. சாதாரண எதுக்காக? போகத்தையும் மோட்சத்தையும் கொடுக்கறதுக்கு எல்லா ஜீவர்களுக்கும் அதுதான் ஈக்குவலா சாமான்யமா இருக்கு. அதனால ஒருத்தருக்கு வந்து பார்த்தீங்கன்னா போக அப்பவர்க்கத்தை கொடுத்த பிறகும் மற்றவர்களுக்கு போகத்தையும் அப்பவர்க்கத்தையும் கொடுத்து முடிக்கிற வரைக்கும் அந்த பிரகிருதி என்ன இருக்கும்? நாசமாகாமல் அப்படியே இருக்கும். இது விவகார திசையில 100% 100%. எத்தனையோ முனிவர்கள் வந்தாங்கல்ல ஆதி காலத்துல இருந்து. வசிஷ்டர் வந்தார், வியாசர் வந்தார், சங்கரர் வந்தார், எவ்வளவு குரு பரம்பரை பெருசு பெருசா. அப்ப அவங்கெல்லாம் வந்து 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 போயிட்டே இருக்காங்கல்ல. அப்ப அவங்களுக்கு அத்வைத சித்தி கிடைச்சிருச்சு, அவங்களுக்கு கைவல்யம் கிடைச்சிருச்சு. அப்ப இப்பவும் பிரகிருதி இருக்கா இல்லையா? மாயா இருக்கா இல்லையா? இருக்குதுன்னு சொல்லுவோம். ஆமா, நம்ம எல்லாம் அனுபவிச்சுட்டு இருக்கோம்ல சுக துக்கத்தை. அப்ப நம்ம விவகார திசையிலிருந்து பாத்தீங்க அப்படின்னா கிளியரா தெரியும் மாயா இருந்துகிட்டு தான் இருக்கு. ஆனா அவங்களுக்கு முக்த புருஷர்களுக்கு இல்லாம போச்சு. சிம்பிள். முக்த புருஷர்களுக்கு இந்த மாயாவானது இல்லாமல் போனாலும் கூட மற்ற புருஷர்களுக்கு போகத்தையும் அப்பவர்க்கத்தையும் கொடுக்கிற சாமானியமான காரணமாக இருப்பதால், சாதாரணமான ஒரு காரணமாக இருப்பதால் அது அனஷ்டம். அனஷ்டம்னா நாசமாகாமல் இருக்கிறது. பாஷ்யத்துக்கு வந்துருங்க. கிருதார்த்தம் ஏக்கம் புருஷம் பிரதி. இதுல என்ன பிரச்சனை தெரியுங்களா? நமக்கும் நம்ம வேதாந்தத்துக்கும் யோக சாங்கியத்துக்கும் என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னா, பிரதிதேகம் ஆத்மா பின்னம் யோகிகள் சாங்கியர்களுக்கு. அப்போ இங்க விவகாரத்துல நம்ம என்ன பண்றோம்? விவகாரத்துல நீங்க வேற, நான் வேற, எல்லாம் வேற வேற தானே. எல்லா ஜீவராசிகளும் பிரதிதேகம் ஆத்மா பின்னம். ஒவ்வொரு தேகத்திலையும் ஆத்மா தனித்தனியா இருக்கு. விவகாரத்துல சத்தியமா பொய்யா? உண்மையா? அது சத்தியம். அதான் உண்மை. நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஆனா இங்க இருந்து அப்படியே நம்ம வேதாந்திகள் கொண்டு வந்துட்டீங்கன்னா, விவகாரத்துல இருக்கிறதுன்றது எதுன்னு கேட்டீங்கன்னா, இந்த ஜாகிரத அவஸ்தையில இருக்கிறது விவகார சத்தியம். இதே சொப்பனத்தை கொண்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, சொப்பனத்துல ஏக்க ஜீவவாதமா அநேக ஜீவவாதமா? சொப்பனத்துல இருக்கிறது ஒரு ஜீவனா அநேக ஜீவர்களா? ஏக்க ஜீவன். பார்க்கிறவன் ஒருத்தன்தான். ஒரு பார்க்கிறவன். அந்த ஒரு பார்க்கிறவன் தான் வந்து பார்த்தீங்கன்னா அங்க இருக்கக்கூடிய அநேக ஜீவர்களா, கனவுல நீங்க பார்க்கிற எல்லா ஜீவர்களா, அசைகின்ற அசையாத டைம் ஸ்பேஸ் மேட்டர், அப்புறம் அநேக பட்சிகள் விலங்குகள், நீங்க பார்க்குற மனுஷர்கள் தேவர்கள் எல்லாம் யாரு? இந்த ஒரே ஒரு பார்க்கிறவன் தான். தன்னையே பலவாக இவனோட ரிஃப்ளெக்ஷன் பல கேரக்டரா அங்க ஆச்சு. அப்ப சொப்பனத்துல இருந்து பாத்தீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஜீவர்கள்லாம் தனியா இல்லை, ஒரு பார்ப்பவனுக்கு மேல அநேக பார்க்கப்படுகின்ற திருஷ்யங்களா ஆயிடுது எல்லாமே. புரியுதா உங்களுக்கு? அப்ப வேதாந்தம் என்ன பண்ணுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, சொப்பனத்துக்கு போகும், சொப்பனத்துக்கு அப்புறம் தூக்கத்துக்கும் போகும். தூக்கத்துல ஜெகத் இருக்கா இல்லையா? அதுக்கு பேர் என்ன பேர் சொல்லியிருக்கோம்? அஜாதவாதம். இதான் அல்டிமேட். வேதாந்தத்தோட அல்டிமேட். ஜெகத்துன்னு ஒண்ணு உண்டாகவே இல்லை. அதே நேரத்தில் மத்தியம அதிகாரிகளுக்கு சொல்லும் போது என்ன சொல்லும்? சொப்பனவத்து. இந்த ஜெகத் வந்து பாத்தீங்கன்னா சொப்பன மாதிரி. ஒரு திரஷ்டா, ஆனா அந்த திரஷ்டாக்கு உள்ளார அநேக திருஷ்யங்கள் அநேகம் இருக்கும், அநேக ஜீவர்கள். அப்போ ஒருத்தர் வந்து நான் இப்ப வேக்கப் ஆயிட்டேன். வேக்கப் ஆயிட்டோன்னு நான் சொல்றேன். வேக்கப் ஆனோன்னு நான் சொப்பனத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு ரயில்வே ஸ்டேஷன் பார்த்தேன். அதுல 100கணக்கான பர்சன்ஸ் வந்து இறங்கி போயிட்டு இருக்காங்க. 100கணக்கான பர்சன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ட்ரெயின்ல ஏறிட்டு இருக்காங்க. ஒரு ட்ரெயின் வந்து நின்றுச்சு, ஒரு ட்ரெயின் கிளம்பி போச்சு, எல்லாம் இருக்காங்க. இப்போ நான் வந்து என்னோட சொப்பனத்துலேருந்து வேக்கப் ஆகிட்டேன். வேக்கப் ஆனோன்னே எனக்கு சொப்பனத்து இருந்து போச்சு. சொப்பனத்தில் பார்த்த கேரக்டர்லாம் அப்படியே கண்டினியூ ஆவாங்களா, இல்லை வந்து அவங்களும் இல்லாமல் போயிட்டாங்களா? சொப்பனத்தில் பார்த்த கேரக்டர்லாம் கண்டினியூ ஆவாங்களா? கண்டினியூ ஆவாங்கன்னா எங்கே கண்டினியூ ஆவாங்க? நான் எப்ப வேக்கப் ஆனோனே அப்பவே என்னாச்சு, அந்த க்ஷணமே மொத்த கிரியேஷனும் இல்லாம போச்சு. சொப்பனது கிரியேஷன் எல்லாம் இல்லாம போச்சு. யார் மிச்சம் இருப்பா? நான் மாத்திரம். சொப்பன திரஷ்டாவா நான் மாத்திரம். நான் பார்த்தது எல்லாம் இல்லாம போச்சு. திருஷ்யம் எல்லாம் இல்லாம போச்சு. திரஷ்டா மட்டும் மிச்சம் இருக்கான். இதுதான் வேதாந்தம். வேதாந்தத்துல என்னன்னு கேட்டீங்கன்னா, ஃபர்ஸ்ட் பெர்சன் பார்க்கறதுனாலதான். இப்ப நான் சொல்றேன், 58 பேர் இருக்கீங்களா அப்படின்னா நான் வந்து அது மாதிரி பார்க்கவே இல்லை.
58 பேரும் இல்லை. எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மொத்த உலகமும் என்னன்னு கேட்டீங்கன்னா, பார்க்கிற எனக்கு மேல கல்பிதம். ஒரே ஒரு பார்ப்பவன், ஏகோ திரஷ்டா. ஒரே ஒரு பார்ப்பவனுக்கு மேல இந்த மொத்த உலகமும் கல்பிதம். நான் வந்து பார்த்தீங்கன்னா பார்க்கிற ஃபர்ஸ்ட் பெர்சன் தான் சொல்றேன். நான் தான் சொல்றேன். ஜெயந்தி அம்மா இருக்காங்க, கிளாஸ்க்கு வந்திருக்காங்க, மோகன சுந்தரி வந்திருக்காங்க, சாவித்திரி வந்திருக்காங்க, சிவிச்சேச்சி வந்திருக்காங்க, ராமச்சந்திர வாசு வந்திருக்காங்க, அப்புறம் தனலட்சுமி வந்திருக்காங்க, விஷ்ணு தீர்த்த சுவாமி வந்திருக்காரு, குருமூர்த்தி சார் வந்திருக்காரு, ஸ்ரீதரன் சார் வந்திருக்காரு, சங்கர்ஜி வந்திருக்காரு. இதெல்லாம் யார் சொல்றா? சொல்றதுக்கு யார் வேணும்? ஃபர்ஸ்ட் பெர்சன் வேணும். ஃபர்ஸ்ட் ஒரு பெர்சன் நான் அப்படின்ற ஒரு கான்சியஸ்னஸ் இருந்தா தான் இவங்க வந்திருக்காங்க, இவங்க இருக்காங்க, அவங்க இருக்காங்க. நான் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் சொல்ல முடியும். அப்போ எல்லாம் இருக்கிறது செகண்ட் பெர்சன், தேர்ட் பெர்சன் இருக்கிறதெல்லாம் எதை டிபெண்ட் பண்ணியிருக்கு? ஃபர்ஸ்ட் பெர்சனை டிபெண்ட் பண்ணியிருக்கு. இதே தான் சொப்பன திரஷ்டாவை பற்றி பேசும்போது சொல்கிறோம். ஃபர்ஸ்ட் பெர்சன் பார்ப்பவன் இருக்கிறதுனால பார்வைகள் இருக்கு, காட்சிகள் இருக்கு. இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா மத்தியம் அதிகாரிக்கு டீச்சிங் பண்ணும்போது சொப்பனத்தை வச்சுக்கிட்டே டீச்சிங் பண்ணுறது. இதுதான் நான் உங்களுக்கு பொதுவாக வேதாந்தம் படிக்கும் போதெல்லாம் சொப்பன மாதிரின்னு பார்த்துட்டு இருக்கிறேன். அடிச்சா அப்போ வேதாந்தத்தில் ஒரு ஜீவன், ஒரே ஜீவன் தான், ஏக ஜீவன் தான். நான் பார்க்கறதுனால இந்த ஜெகத் தெரியுது. நான் தான் சொல்றேன். ஒரு எத்தனையோ மகிழ்ச்சிகள் வந்தாங்க போனாங்க. யாராவது மகிழ்ச்சிகள்லாம் வந்து நம்மள்ட்ட வந்து சொல்லிட்டு போனாங்களா நான் வந்தேன் போனேன்னு? என்னோட விஷன்ல இருந்தா நான் பார்க்குறேன். அனந்த கோடி கல்பம் இருந்துச்சு, பெரிய பெரிய மகிழ்ச்சிகள்லாம் வந்தாங்க போனாங்க, ரமணர் வந்தார் போனாரு, இவ்வளோ ஜீவன் முக்தர் வந்தாங்க போனாங்க, எதிர்க்க நிறைய சம்சாரிகள், நானும் சம்சாரியா இருக்கேன். இதெல்லாம் யார் சொல்றா? நான் சொல்றேன். என்னோட ஒரு பெர்சனோட விஷன்ல இருந்து தான் இங்க இருக்கக்கூடிய சர்வ ஆப்ஜெக்டும் இருக்கு. அப்ப வந்து பாத்தீங்கன்னா வேதாந்தத்துல ஒருத்தன் வேக்கப்பான மாத்திரத்துல அவனுக்கு ஜெகத்தே இல்லாம போச்சு. இப்ப என்னோட விஷன்ல தான் இந்த ஜெகத் இருக்கு. நான் வந்து பாத்தீங்கன்னா எப்ப முக்தன் ஆயிட்டனோ அப்ப வந்து ஜெகத்துன்றது ஒண்ணு இல்லாமலே போயிடும். இது வந்து பாத்தீங்கன்னா ஏக ஜீவவாதம். இது போக போக நான் வந்து உங்களுக்கு புரிய வைக்க போறேன். அதனால இப்போதைக்கு இவ்வளவு மட்டும் புரிஞ்சுங்க. அப்போ அநேக ஜீவவாதத்துல என்ன இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு புருஷன் முக்தனானாலும் அநேக மற்ற ஜீவர்களுக்காக போகத்தை கொடுப்பதற்கும் மோட்சத்தை கொடுப்பதற்கும் பிரகிருதி இருக்க வேண்டும். அதனால அவங்க என்ன பண்ணிட்டாங்க, சாங்கியர்களும் யோகிகளும் இந்த பிரகிருதியை வந்து என்ன பண்ணிட்டாங்க, நித்திய தத்துவம்னு சொல்லிட்டாங்க. நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா அனாதின்னு சொல்லுவோம். நம்ம வேதாந்தத்துல இந்த பிரகிருதியை சொல்லும் போது அனாதி, எப்ப வந்து உண்டாச்சுன்னு தெரியாது, ஆனா அனந்தம் இல்லை, அனந்த காலம் வரைக்கும் அது இருக்குன்னு நம்ம சொல்லல. எது வரைக்கும் மோட்சம் அடையலையோ, ஆத்மானுபூதி எது வரைக்கும் அடையலையோ அது வரைக்கும் இந்த மாயா இருக்கும். இப்ப எனக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா எனக்கு அனுபூதி அடைஞ்ச மாத்திரத்துல என்னாச்சு, முடிச்சு போச்சு. டும் சொப்பனத்திலிருந்து வேக்கப்பான அந்த க்ஷணம் எல்லாம் முடிச்சு போச்சு. அப்ப அதனால அனாதி அந்தம், அந்தவத். நம்மளோட வேதாந்தத்துல அனாதி அவித்யா, ஆனா அந்தத்தை உடையது, அனாதி அந்தம். யோகிகளுக்கும் சாங்கியர்களுக்கும் அனாதி அனந்தம்னு சொல்றாங்க. அனாதி அதே நேரத்துல அனந்தமா இருக்கும், நித்தியம் அப்படின்னு சொல்றாங்க. நம்ம இதுல ஒரே தத்துவம் தான் நித்தியம், ஆத்மா மட்டும்தான் நித்தியம், இந்த மாயா அனித்தியம். சொரூபானுபூதி உண்டான நிலையில அது நஷ்டமாகிவிடும் அப்படின்னு நம்ம வேதாந்திகள் சொல்றாங்க. இதுதான் வித்தியாசம். அப்ப ஆச்சாரியார் சொல்றாரு என்னன்னு கேட்டீங்கன்னா, கிருதார்த்தம் ஏக்கம் புருஷம் பிரதி. ஆச்சாரியார் கிளியரா பாஷ்யத்தை சொல்றாரு. கிருதார்த்தம்னா முக்தி அடைந்த, செய்ய வேண்டியதை செய்து முடிச்ச, கைவல்யத்தை அடைந்த ஏக்கம் புருஷம் சொல்றார். ஒரே ஒரு புருஷனுக்கு, ரமணர் மாதிரியா, வியாசர் மாதிரி, சங்கரர் மாதிரி ஒரு புருஷருக்கு வந்து பாத்தீங்கன்னா புருஷம் பிரதி திருஷ்யம் நஷ்டமபி. திருஷ்யம் நஷ்டமானாலும், நஷ்டம்னு என்ன அர்த்தம், நாப்ஷம் பிராப்தமபி, நாசம் அடைந்தாலும் கூட, அந்த ஒரு இண்டிவிஜுவல் பர்சன் முக்த பர்சனுக்கு நாசத்தை அடைந்தாலும் கூட அனஷ்டம், அது நாசம் ஆகல. யாருக்கு நாஷ்டம் ஆகல? தத்து அந்நிய புருஷ சாதாரணத்துவாத். அதுதாங்க அந்த ஒரே ஒரு பிரகிருதி தான் என்ன பண்ணுது, மற்ற புருஷர்களுக்கு என்ன பண்ண வேண்டியிருக்கு, போகத்தையும் அப்பவர்க்கத்தையும் கொடுக்கணும். அப்ப அது இருக்கணுமே. அப்படின்றதுனால அது சாதாரணமா மற்ற புருஷர்களுக்கும் அதுதான் போக அப்பவர்க்க தாத்திருத்துவத்தோட உடையதா இருக்கு. அதனால அது இருந்துகிட்டே இருக்கும். ஆனா இவருக்கு, முக்த புருஷனுக்கு இவருக்கு நஷ்டம் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் குஷலம் புருஷம் பிரதி. ரெண்டாவது வார்த்தை குஷலம்னா ஞானின்னு அர்த்தம்.
குஷல பிரதி அப்படின்னா குஷல புருஷம் பிரதினா ஞானத்தை அடைந்த புருஷனுக்கு. கிருத்தார்த்தன்னு வார்த்தை இருக்குல்ல, கிருத்தார்த்தத்துக்கு மீனிங் சொல்றாரு. குஷலம் புருஷம் அப்படின்னா ஞானி புருஷனை தவிர்த்து அவனுக்கு நாசம் பிராப்தம் அபி, நாசத்தை அடைஞ்சாலும் அகுஷலானு புருஷான், ஞானத்தை அடையாத அகுஷலான ஞானத்தை அடையாத மற்ற புருஷர்களுக்கு பிரதி பிரதி அகிருத்தார்த்தமிதி. அகிருத்தார்த்தம்னு என்ன அர்த்தம்? அது இன்னும் பண்ண வேண்டியதை முடிக்கலைன்னு அர்த்தம். சுகதுக்க போகத்தை கொடுக்கணும், அதுக்கப்புறம் அதில் வைராகியத்தை அடைய வைக்கணும், அதுக்கப்புறம் அவனை மோட்சத்தை அடைய வைக்கணும், இன்னும் ஃபுல்ஃபில் ஆகலை. அதனால அகிருத்தார்த்தம் இது, அது பண்ண வேண்டிய வேலையெல்லாம் பண்ண முடியாத காரணத்தினால தேஷாம் திருஷேகே, அவர்களுக்கு அந்த திருஷ்யமானது கர்ம விஷயத்தாம் ஆப்பன்னம் லபத்தே. அப்ப மற்ற புருஷர்களுக்கு அது எப்படி இருக்கு அப்படின்னா ஆப்ஜெக்டாவே இருந்துகிட்டு இருக்கு. கர்ம விஷயம்னா ஆப்ஜெக்ட், ஆப்ஜெக்டாவே சதா அந்த இது ஆப்ஜெக்டாவே இருந்துகிட்டு இருக்கு. ஆப்ஜெக்டாவே இருந்துச்சுன்னா என்ன கிடைக்கும்? சிங்க் ஆகிட்டே இருக்குமா? திரஷ்டா ஆப்ஜெக்ட் இருக்கிற வரைக்கும் பார்த்துக்கிட்டே இருப்பான், பார்த்துக்கிட்டே இருந்தா போகம் கிடைச்சிக்கிட்டே இருக்கும், சுகம் துக்கம் மற்ற புருஷர்களுக்கு கிடைச்சிக்கிட்டே இருக்கும். எது வரைக்கும்? அப்பவர்க்கத்தை அடையிற வரைக்கும் மற்ற புருஷர்களுக்கு அது இருந்துகிட்டே இருக்கும். லபத்தே ஏவம் பரரூபேன ஆத்ம ரூபம் இது, அது பார்த்தீங்கன்னா அந்த பரரூபமா, பரரூபம்னு என்ன அர்த்தம்? புருஷனுக்காக, புருஷனுக்காக பார்த்தீங்கன்னா திருஷ்யமானது பார்த்தீங்கன்னா இருக்கின்றது அப்படின்னு அர்த்தமாகுது. அத்தச்ச ஆகையினால் திருக்கு தர்ஷன சக்தியோர் நித்தியத்துவாத் அநாதி. சரி, இப்ப கேள்வி வருது, இந்த திருக்கும் திருஷ்யத்தோட சக்தி இருக்குல்ல, திருக் சக்தி எது? திருஷி மாத்திர, அதான் சக்தி. திருக்கோட சக்தி எது? பார்ப்பவனோட சக்தி எது? பார்வை மாத்திரம், வெறும் சைத்தன்யம், அதான் திரஷ்டாவோட சக்தி. திருஷ்யத்தோட சக்தி எது? திரிகுணாத்மகம். என்ன சொல்லியிருக்கோம்? திருஷ்யத்துக்கு லட்சணம் சொல்லும் போதே பிரகாச கிரியா ஸ்திதி, சத்துவ சத்துவ ஆமா சத்துவகுணம் ரஜோகுணம் தமோகுணம், இந்த மூணுத்தோட தன்மை தான் மூணு சக்தி. அதனால்தான் அம்பாள் கையில திரிசூலத்தை கொடுத்து வச்சிருக்காரு. மூணு நிக்கும்ல, இது சக்தி, சத்துவ ரஜஸ் தமசு, இந்த மூணு தான் அம்பாள்கிட்ட இருக்கக்கூடிய சக்தி. திருஷ்யத்தோட சக்தி எது? மூன்று குணங்கள் தான். இந்த மூன்று குணங்கள் தான் திருஷ்ய சக்தி. திருக்ஷக்தின்றது பார்வை மாத்திரம், சைத்தன்ய மாத்திரம். இந்த ரெண்டும் திருக்கு தரிசன சக்தியோர், இந்த ரெண்டும் பாத்தீங்கன்னா இந்த ரெண்டுத்தோட சக்தியும் எப்படிப்பட்டது அப்படின்னா நித்தியத்துவாத், நித்தியம். இந்த புருஷன்ட்டு இருக்கக்கூடிய சைத்தன்யமும் நித்தியம், இந்த மாயைட்டு இருக்கக்கூடிய திரிகுணாத்மக தன்மையும் திருஷ்யம், அதுவும் நித்தியம். இது எப்படிப்பட்டது அப்படின்னு கேட்டீங்கன்னா ரெண்டுமே அனாதி. புருஷனும் அனாதி, அதே நேரத்துல இந்த மாயாவும் அனாதி. அதே மாதிரி பாத்தீங்கன்னா சயோகோ வியாக்கியாத இது. அப்ப இந்த ரெண்டுத்துக்கும் சம்பந்தம் எப்ப உண்டாச்சுன்னா தெரியாது சாமி. அனாதி காலத்துல இருந்து என் மாயா என்னை பிடிச்சிக்கிட்டு தொங்குது. நான் பிடிச்சனா இல்லை அது பிடிச்சதானே தெரியல. எனக்கு மாயாவை பிடிச்சதா இல்லை மாயாக்கு என்ன பிடிச்சதான்னு தெரியல. எப்போதுல இருந்து தெரியல. எந்த ஜென்மம் ஆச்சோ, எத்தனை கோடி ஜென்மமா மாட்டிக்கிட்டு முழிக்கிறேன்னு தெரியல. நல்ல வேலை மெமரியில இல்லை. மெமரியில வந்துச்சுன்னா என்ன ஆகும் தெரியுங்களா உங்களுக்கு? ஐயோ ரொம்ப கஷ்டம் சாமி. உங்களுக்கு யோகத்துல மேல போகுது. அடுத்தடுத்த சொல்ல போறோம். நல்ல சித்தி வந்துச்சுன்னு வச்சுங்களேன். நான் இப்போ உட்காந்து என்ன பண்ணுவேன் தெரியுங்களா? பொழுது போகலைன்னா நான் பார்த்தீங்கன்னா மெதுவாக டீட்டெயிலாக பார்க்க ஆரம்பிப்பேன். ஒவ்வொரு ஜீவராசியும் படுற கஷ்டத்தை பார்க்க ஆரம்பித்தேன் அப்படின்னா வச்சுங்களேன், எனக்கு உடம்பு நடுங்க ஆரம்பிச்சிடும். நீங்கள் ரொம்ப டீட்டெயிலாக ஒரு யூடியூப்லேயோ இல்லை நேச்சராகவோ யாரையோ பாருங்கள். அப்படி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அவங்க என்ன அனுபவிக்கிறாங்களோ அது உங்களுக்கு தெரிய ஆரம்பிச்சிடும். ஏன்னு கேட்டிங்கன்னா அனந்த கோட்டி ஜென்மம் நமக்கு பார்த்தீங்கன்னா அது மாதிரிலாம் பிறந்திருக்கோம். அது எல்லா துக்கத்தையும் அனுபவிச்சிருக்கோம் நம்ம. அப்போ பார்த்தீங்கன்னா எப்போ பிறந்தோன்னு தெரில, எப்போ இந்த அவித்யா நம்மளோட சேர்ந்துச்சுன்னு தெரில, எத்தனை துக்கங்கள் அனுபவிச்சோன்னு தெரில. இப்போதைக்கு டெம்பரவரியாக நமக்கு சித்தத்தில் கீழே இருக்கிறதுனால மெமரி தெரியல, நமக்கு மெமரி லாஸ் ஆகிருக்கு. ஆனால் நஷ்டமாகலை, அப்படியே தான் வாசனா ரூபத்தில் அப்படியே தான் இருக்குது. யோக அபியாசத்தை நல்லா பண்ணணும் அப்படின்னா, ரொம்ப நல்ல ஏகாகிர சித்தம் பண்ணோம் அப்படின்னா ஒவ்வொருத்தோட சுக துக்கத்தை இப்போ நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பார்க்க முடியும், எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியும். அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா யோகத்தில் பின்னாடி சொல்ல போகிறோம். அடுத்தடுத்த இதில் வரப்போகுது, விபூதி பாதத்தில் வரப்போகுது, கைவல்ய பாதத்தில் இதை பற்றினா வரப்போகுது. உங்களுக்கு சையமம் அப்படின்னு ஒரு முக்கியமானது சொல்கிறோம்.
திரய சயமக, ஏக்கத்திர திரய சயமக. எதுல சயமம் நீங்க பண்ணீங்கனாலும் அதோட எக்ஸ்பீரியன்ஸை நீங்க எடுக்க முடியும். ஒரு காக்கா வந்து பார்த்தீங்கன்னா அடிபட்டிருக்கு அப்படின்னா அந்த காக்கா என்ன வழியில இருக்குன்னு நான் வந்து பார்த்தீங்கன்னா சயமம் பண்ணனா அதை அறிய முடியும். ஆனால் இப்போ நமக்கு என்ன ஆயிடுச்சுன்னு கேட்டிங்கன்னா, நம்ம அனுபவிச்சுக்கிட்டு இருந்த எல்லாம் டிஸ்கனெக்ட் ஆயிடுச்சு. எப்போ இந்த அனாதி ஜென்மங்கள் உண்டாச்சுன்னு தெரியல, எத்தனை கோடி ஜென்மங்கள் பிறந்தோன்னு தெரியல. ஆனால் சாஸ்திரம் சொல்லுது நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா அனாதி காலத்துல இருந்து நானும் இந்த அவித்யாவோட சம்பந்தம் எனக்கு இருந்துகிட்டே இருந்திருக்கு. ஆனா வந்து பாத்தீங்கன்னா சயோகோ வியாக்கியாத இது, இந்த விதமா சயோகம்ன்றது புருஷனுக்கும் திருக்ஷக்திக்கும் தரிசன சக்திக்கும் உள்ள சம்பந்தம் அனாதி என்று வியாக்கியானம் செய்யப்பட்டது. அதுக்கு அடுத்தது வந்துருங்க ததாச்ச உக்தம். அது போலவே வந்து பாத்தீங்கன்னா பஞ்சசிகாச்சாரியார்னால சொல்லப்பட்டிருக்கு. என்ன சொல்லப்பட்டிருக்கு? தர்மினாம் அநாதி சயோகாத். தர்மிகளோட, தர்மினாம் அப்படின்னா தர்மிகள். யாரு தர்மிகள்? ஆத்மாக்கள் அர்த்தம். இந்த ஜீவாத்மாக்கள் இருக்கும்ல, நம்ம அனந்த ஜீவாத்மாக்கள் இருக்கும். இந்த தர்மிகளோட அநாதி சயோகாத், அநாதி காலத்துல இருந்து ஒவ்வொரு ஜீவராசிக்கும் ஒவ்வொரு ஜீவாத்மாக்கும் தர்ம மாத்திரானாம் அப்படி அநாதேகே சயோக. இந்த தர்மம் எது அப்படின்னு கேட்டீங்கன்னா, முதல் தர்மிகளோட அவித்யாக்கு சம்பந்தம் திருஷ்யத்துக்கு. தர்மினா ஒவ்வொரு ஆத்மா ஜீவாத்மாக்கும் அந்த அவித்யா சம்பந்தமா இருக்கு. அதனால அவித்யாவோட காரியம் என்னது? அவித்யாவோட காரியம் என்ன பார்த்துருக்கோம்? பூதேந்திரியாத்மகம் திருஷ்யம். பூத்தேந்திரியாத்மகம்னு என்ன சொல்லியிருக்கோம்? பஞ்சஸ்தூல பூதம். அதுக்கப்புறம் பஞ்ச ஞானேந்திரியம், பஞ்ச கர்மேந்திரியம், மனசு. அப்ப இதெல்லாம் திருஷ்யம் தானே. அப்ப மூல பிரகிருதியோட சம்பந்தம் அனாதியா இருக்கிறதுனால இப்ப நமக்கு வந்து அனாதி காலத்துல இருந்தே நமக்கு என்ன இருந்திருக்கும்? அதோட காரியமா இருக்கிற தேகம் கிடைச்சிருக்கும், மனசு கிடைச்சிருக்கும், பஞ்ச ஞானேந்திரியம், பஞ்ச கர்மேந்திரியம், மனசு, அது இந்த புத்தி, மகத்து, எல்லா இந்த 24 தத்துவங்களும் வந்து பாத்தீங்கன்னா 23 தத்துவம் மூல பிரகிருதியோட சம்பந்தம் கிடைச்ச மாத்திரத்துல 23 தத்துவங்களும் என்ன இருக்கும்? உண்டாகிக்கிட்டே இருந்திருக்கும். ஒவ்வொரு ஜென்மத்திலையும் திரும்ப 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 நம்ம என்ன எடுத்திருப்போம்? சரீரத்தை எடுத்துக்கிட்டே இருந்திருப்போம். அதனால வந்து பாத்தீங்கன்னா தர்ம மாத்திரானாம் அப்படி அநாதி சயோகா. தர்மிகளோட நமக்கு சம்பந்தம் கிடைக்குது அப்படின்னா தர்ம மாத்திரம் அப்படி ரெண்டு அர்த்தம் இதுக்கு பண்ணுவாங்க. ஒரு அர்த்தம் வந்து தர்மிக்கல், தர்மினாம் அப்படின்னும் போது ஜீவாத்மாவை எடுத்துங்க. ஜீவாத்மாக்களை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா தர்ம மாத்திரானாம் அப்படின்றதுக்கு அர்த்தம் வந்து பாத்தீங்கன்னா மகத்துல இருந்து ஆரம்பிச்சு என்னது மகத்து, அப்புறம் 6 அவிசேஷம், 16 விசேஷம், மொத்தம் 23 ஐட்டங்கள் தர்ம மாத்திரம்னு பேரு. அவைகளோடு வந்து பாத்தீங்கன்னா அநாதி சயோகம் இருக்கு. அப்போ தேகம், இந்திரியம், மனசு, புத்தி இதெல்லாம் இருக்கு. இதோட சம்பந்தம் வந்து நமக்கு அநாதி காலத்துல இருந்து நமக்கு இருக்கு. ஏன் அப்படின்னு கேட்டா தர்மியா இருக்கிற ஜீவாத்மாவோட அந்த பிரகிருதிக்கு வந்து பாத்தீங்கன்னா அநாதி கால சம்பந்தம் அப்படின்னு எடுத்துறது. இதோட வந்து பாத்தீங்கன்னா இது இந்த விதமா 22வது சூத்திரம் வந்துருச்சு. அப்போ ஒவ்வொரு ஜென்மத்திலையும் அது எந்த புழு பூச்சியா பிறந்தாலும் அல்பமா, நான் இப்போ டீட்டெயிலாக பார்த்துட்டு இருக்கேன். என் வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நேற்று கூட ரொம்ப தேடினேன். நானும் ட்ரை பண்ணுறேன். ஏதோ ஒரு கையில் லைட்டாக ஒரு சின்ன பூச்சி உட்காந்துருச்சு. சென்சிட்டிவாக வேற ஏதோ ஃபாரின் பார்ட் ஏதோ வந்திருக்கு, பாடியில் வந்திருக்குன்னு தெரிஞ்சிச்சு. அது மூவ் ஆகுதுன்னு தெரியுது. நானும் உத்து பார்க்குறேன், தடவி பார்க்குறேன். ராத்திரியில் நைட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 12-1 மணிக்கு மேலே என்ன என்னால் தூங்க முடியல, வேக்கப் ஆகிட்டேன். ரொம்ப சென்சிட்டிவ் ஆகிடுச்சு பாடி. லைட்டாக நானும் உட்காந்து தடவி பார்க்குறேன், கண்ணிலேயே மாட்டல. அதுக்கப்புறம் உத்து பார்த்தேன், என்னடா இருக்கு, ஏன் ஊறுது, கை ஊறிக்கிட்டே இருக்கு, என்னதுன்னு பார்த்தா அப்புறம் ரொம்ப டீட்டெயிலாக நான் ஒரு கண்ணாடி வச்சுருக்கேன், ஒரு பூத்த கண்ணாடி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் லைட்டை போட்டுட்டு வந்து பார்த்தீங்கன்னா பூத்த கண்ணாடி வச்சு பார்க்குறேன். பார்த்தோம் ஒரே ஒரு பொட்டு, ஒரு டாட் MM, அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன பூச்சி வந்து பார்த்தீங்கன்னா என் கையில் மூவ் ஆகிட்டு. அதை பிடிக்கவே முடியல. துணியை வச்சு நல்லா அதை நீக்கி இது பண்ணியாச்சு, அவ்வளோதான். அப்போ அதுக்கு என்ன இருக்கும்? அதுக்கு பாடி இருக்குமா? பாடி இருக்கா? ஸ்தூல பாடி இருக்கு, ஆனால் மைன்யூட்டாக இருக்கு. இப்போ பாடி இருக்குனாவே அங்கே என்ன இருக்கணும்? ஞானேந்திரியம் இருக்கணும், கர்மேந்திரியம் இருக்கணும், மனசு இருக்கணும், சுகதுக்கத்தை அனுபவிக்கிறதுக்கு மனசு இருக்கணும், அதுக்குன்னு ஒரு புத்தி இருக்கணும். இது எல்லாம் இந்த சூக்ஷ்ம தேகங்கள் எல்லாம், இந்திரியங்கள் எல்லாம், எல்லா தத்துவங்களும் அதுலயே இருக்கும். அப்ப நீங்க எந்த பிறவி எடுத்தாலும் இந்த அனாதியா இருக்கக்கூடிய இந்த மூல பிரகிருதியோட இருக்கிற சம்பந்தம்
வியோகமாகிற வரைக்கும் இந்த சையோகம் அனாதி காலத்துல இருந்து நமக்கு சரீரத்தை கொடுத்துக்கிட்டே இருக்கு. சரீரம் இருக்கும் போதெல்லாம் இந்த 23 தத்துவங்களோட சேர்ந்து 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 நம்ம இருந்துகிட்டே இருக்கோம். இதான் சம்சாரம். இது இருக்கிற வரைக்கும் நமக்கு துக்கத்தை கொடுத்துக்கிட்டே இருக்கிறது அப்படின்னு திருஷ்யத்தை பத்தி 22வது ஸ்தோத்திரம் முடிஞ்சு போச்சு. இதுக்கப்புறம் இருக்கிறத நம்ம நான் அடுத்த கிளாஸ்ல பார்க்கலாம். அடுத்த கிளாஸ் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா 17th டிசம்பர் தான் அடுத்த கிளாஸ். அது வரைக்கும் ரெஸ்ட் எடுங்க, நல்லா ஃப்ரீயாக இருங்க. 23வது சூத்திரத்தை அதுக்கப்புறம் வந்து பார்க்கலாம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதட்சதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் ஸ்ரீ குருபியோ நம. ஹரி ஓம். நான் ஏன் இந்த திருஷ்யத்தை பற்றி அதிகமாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் அப்படின்னு தெரியுங்களா உங்களுக்கு? எதுக்காக தெரியுங்களா? ஏதாவது தெரியுங்களா உங்களுக்கு? நான் சொன்னது என்னன்னு கேட்டிங்கன்னா, என் கூட வந்து பார்த்தீங்கன்னா, நான் ஏற்கனவே உங்கள்கிட்ட சொல்லியிருக்கேன், என் கூட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5-6 அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் இருந்தாங்க. 2-3 பேர். இந்திரான்னு ஃபிலிம் நாங்களாம் சேர்ந்து ஒரு படம் பண்ணோம். மணிரத்னத்தோட ஃபிலிம் தெரியுங்களா? சுகாசினி பண்ண ஃபிலிம். அதுக்கு வந்து நான் டிசைனராக இருந்தேன். என்னோட இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஒர்க் அதில் இருக்குது. என் கூட நிறைய அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ்லாம் இருந்தாங்க. நான் இல்லை, நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆர்டிஸ்ட். நான் வந்து அட்வர்டைஸிங் கம்பெனியில் நான் இருந்தேன். லிண்டாஸ் மாதிரி ஒர்க்கெலாம் பண்ணிகிட்டு இருந்தோம், லிண்டாஸ்க்கெலாம். இப்போ எனக்கு வந்து வேறு வேலை. ஆனால் என்னை சுற்றி இருந்தவங்க எல்லாமே அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ். அவங்க எல்லாரும் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபிலிம் பார்க்க வந்தாங்கன்னு வச்சுங்களேன். நல்ல பிரில்லியன்ட், எல்லாமே நல்லா படித்தவங்க. எப்படி இருப்பாங்கன்னு கேட்டிங்கன்னா, ஃபில்மே பார்க்க விட மாட்டாங்க, ஃபிலிம் பார்க்கவே விட மாட்டாங்க. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் வந்து ஒவ்வொரு ஃபில்மும் வந்து பார்த்தீங்கன்னா 8 முறை 10 முறை கூப்பிட்டு போவாங்க. எனக்கு சுற்றி இருக்கிறவங்க கூப்பிட்டு போவான். நைட்டான ஃபிலிம் பார்க்குறது இதான் வேலை. என்ன பண்ணுவானுங்கன்னா, போய் உட்காந்துட்டு அசிஸ்டன்ட் டைரக்டர் வேலையை பார்ப்பாங்க. அசிஸ்டன்ட் டைரக்டர் வேலையில் முக்கியமானது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொன்று வேலை. டைலாக் கண்டினியூட்டி பார்க்குறதுன்னு ஒரு ஆளோட வேலை. டைலாக் வந்து பார்த்தீங்கன்னா கண்டினியூட்டி இருக்கணும், அது ரொம்ப கவனமாக இருக்கணும். ஏன்னா ஒரு ஷூட்டிங் நடக்குதுன்னா என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா, ஒரு 10 நாள் ஒரு ஷெட்யூல் ஒன்று போடுவாங்க. ஒரு இடத்துல ஹைதராபாத்தில் ஒரு ஷெட்யூல் போடுவாங்க. அதுக்கப்புறம் 1 மாதம் கழிச்சு வந்து பார்த்தீங்கன்னா அமெரிக்காவில் ஒரு ஷெட்யூல் இருக்கும், 1 வாரம். அதுக்கப்புறம் அங்கேருந்து திரும்ப இங்கே ஊட்டியில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஷெட்யூல் இருக்கும். அதுக்கப்புறம் ஒரு சென்னையில் இருக்கும். பிட்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஷூட்டிங் நடக்கும். இதில் அசிஸ்டன்ட் டைரக்டரோட வேலை என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒருத்தன் என்ன பண்ணுவான், அந்த இவனோட ஹீரோவோட காஸ்டியூம்லாம் என்னெல்லாம் இருக்கோ அவன் வேலையே ஒரு பேடை வச்சுக்கிட்டு என்ன பண்ணிட்டு இருப்பான், நோட் பண்ணிக்கிட்டே இருப்பான். ஹீரோ வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஷூ இந்த கலரில் போட்டிருந்தார், ஷர்ட் இந்த ஷர்ட் போட்டிருந்தார், அதை எடுத்து அவன் பத்திரப்படுத்தி வைக்கணும் கண்ணுக்கு முன்னாடி. அவர் ஷர்ட் இந்த கலர் போட்டிருந்தார், ஹேர் ஸ்டைல் இப்படி இருந்துச்சு, இதெல்லாம் இந்த வாட்ச் கட்டி இருந்தார், எல்லாத்தையும் அவன் நோட் பண்ணுவான். அப்புறம் ஹீரோயினை நோட் பண்ணுவாங்க. கூட இருக்கிற எந்தெந்த சுச்சுவேஷன் என்னென்ன மாதிரி இருந்துச்சு அப்படின்னு அப்படியே ஃபுல்லாக ஸ்கேன் பண்ணி வச்சுக்கிட்டே இருக்கான். ஃபோட்டோஸ் வந்து ஸ்டில் ஃபோட்டோகிராஃபரோட என்ன பண்ணுவாங்க, ஒரு ஃபோட்டோ அந்தந்த இடத்துல ஒரு ஃபோட்டோஸ் எடுத்து அதை பேஸ்ட் பண்ணுவாங்க. பேஸ்ட் பண்ணி பக்கத்தில் வந்து டீட்டெயில் எழுதிக்கிட்டே வருவாங்க. ஃபோட்டோஸ் அவ்வளோ ஃபோட்டோஸ் எடுப்பாங்க. நமக்கு இப்போ சினிமா பார்க்குறோம்ல, எல்லாம் மூவிங் தானே உங்களுக்கு. நீங்கள் நினைப்பீங்க ஃபோட்டோகிராஃபருக்கு என்ன வேலை அப்படின்னு உங்களுக்கு யாருக்காவது தெரியுமா? எல்லாம் கேமராவில் எடுக்கிறாங்க, எல்லாமே மூவிங் தான், ரன்னிங் தான் இருக்குது. இதில் எதுக்கு ஸ்டில் கேமராமேனோட வேலை என்ன அப்படின்னு? ஸ்டில் கேமராமேன் எதுக்கு அப்படின்னா, ஒவ்வொன்றுத்துக்கு பின்னாடி ஃபில்மை எடுத்துக்கிட்டே இருப்பான். ஏன்னா கண்டினியூட்டி பார்க்கணும் அப்படின்னா இந்த ஸ்டில் ஃபோட்டோகிராஃபரில் அந்த ஃபோட்டோகிராஃபியை எடுத்து ஒட்டி பக்கத்தில் டீட்டெயில் எழுதிக்கிட்டே வருவான். இப்போ இது மாதிரி ஒவ்வொருத்தரும், ஒருத்தர் டைலாக் பார்க்குறவர், ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா காஸ்டியூம் பார்க்குறவர், ஒருத்தர் சுச்சுவேஷன் பார்க்குறவர், ஒருத்தர் லைட்டிங்கை மெயின்டைன் பண்ணுறவர், இது மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வேலை இருக்கும். யார் எந்தெந்த பொசிஷனில் இருந்தாங்கன்னு பார்க்குறது ஒரு அசிஸ்டண்ட்டோட வேலையாக இருக்கும். ஒரு ஃபில்ம் மேக்கிங்க்கு வந்து பார்த்தீங்கன்னா குறைஞ்சபட்சம் ஒரு டைரக்டர் இருக்காருன்னா ஒரு அசோசியேட் டைரக்டர் இருப்பார். ஒரு அசோசியேட் டைரக்டருக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10 அசிஸ்டன்ட் டைரக்டராவது வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் இருப்பாங்க. 10 அசிஸ்டன்ட் டைரக்டரும் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஹெவி வேலையாக இருக்கும். 2-3 வேலை பண்ணிட்டு இருப்பான் ஒவ்வொருத்தனும். ஐயோ என்ன மோசமானது. இவங்களோட போய் உட்காந்து படம் பார்க்குறேன்னு வச்சுங்க, என்ன பண்ணுவான்னு தெரியுங்களா? படத்தையே பார்க்க விட மாட்டாங்க. இவங்க என்ன பண்ணுவானுங்கன்னு கேட்டிங்கன்னா, பாரு தப்பு பண்ணிட்டான் பாரு, கவனிக்கல பாரு, இந்த ஹீரோயின் வந்து கம்மல் போட்டிருந்தா இப்போ கம்மலை காணும் பாரு, வேற கம்மல் போட்டிருக்கா பாருன்னு. கம்மல் மாதிரி போய் இது ஒரு பெரிய பிரச்சனையாயா அவங்களுக்கு? நான் தான் கேட்பேன், இவ படத்தை பார்க்க விடுங்கப்பா, படமே இவனுக்கு பார்க்க விடுமா. ஒருத்தர் சொல்லுவான் டைலாக் மாதிரி பாரு, போன டைலாக் பாரு, இந்த டைலாக் பாரு, இது சரியா வரல அப்படின்ட்டு இருப்பான். இன்னொருத்தன் பாரு பேக்ரவுண்ட் லைட்டே சரியில்லை பாரு, பேக்ரவுண்ட் லைட்டு தப்பா இருக்கு, இந்த பக்கம் லைட் இருந்தது இப்போ இந்த பக்கம் லைட் அடிக்குது, இவன் பார்க்கல, ஒழுங்கா பார்க்காம இருக்கான்.
இப்படின்னு ஒரு 5 பேர் இருந்து இவனுங்க என்ன பார்ப்பானுங்க, படத்தை பார்க்க மாட்டாங்க. ஒருத்தனும் படத்தை பார்க்க மாட்டான். ஒவ்வொருத்தனும் தனித்தனியா பார்த்துட்டு இருப்பான். தனித்தனியா பார்த்தா அந்த படம் கடைசியில என்னையா படம் படம் எங்க பார்த்தோம் நாங்க, படம் எங்க பார்த்தோம், படம் பார்க்கல. அது நல்லா இருக்கா நல்லா இல்லையா படம் ஒருத்தனுக்கும் தெரியாது. அந்த டெக்னீஷியனா இருந்து பார்க்கும் போது இருக்கிறது என்னன்னு கேட்டீங்கன்னா இதே மாதிரி சமையல் பண்றது உங்களுக்கு தெரியுமே. உங்க வீட்டில் சமைக்கிறீங்க, உங்களுக்கு எப்படின்னு தெரியல எனக்கு. நீங்க மொத்தமா நிறைய பேருக்கு சமைக்கிற அனுபவம் இருக்குன்னு வச்சுங்களேன். நான்லாம் எப்பவுமே வந்து பார்த்தீங்கன்னா சமைச்சேன்னா 50 பேர் 100 பேர் 20 பேர் 30 பேர் சமைக்கிற பெரிய பெரிய அளவில் சமைக்கிறது. என்ன ஆகும் தெரியுங்களா உங்களுக்கு? இந்த தீபத்தப்பெல்லாம், மகா தீபத்தப்பெல்லாம் என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா குறைஞ்சபட்சம் ஒரு 1000 கிலோலாம் சமைச்சிருக்கேன் நான். காலையிலேருந்து என்னன்னு கேட்டிங்கன்னா ஒரு சிப்பம்னு சொல்லுவோம், ஒரு அரிசி 25 கிலோவை ஒரு பாத்திரத்தில் கொட்டி சமைக்கிறது. ஒரு இதுக்கு 25 கிலோ. அது கூட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 25 கிலோ காய்கறிகள் இதெல்லாம் போட்டு மிக்சடு ரைஸ் ஏதாவது பண்ணுறது, இல்லைன்னா புளியோதரை பண்ணுறது, பொங்கல் பண்ணுறது, சக்கரை பொங்கல், வெண்பொங்கல், இதெல்லாம் இதை பண்ணிக்கிட்டே இருக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன். நிறைய பேருக்கு சமைச்சிக்கிட்டே இருக்கோம்னால நமக்கு கவனம் எங்கே இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு ஃபுல்லாக அந்த கான்சென்ட்ரேஷன் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஐட்டத்தை சமைக்கிறதுலையே இருந்துகிட்டு இருக்கும். இது சமைச்சு முடிச்சதுக்கு பிறகு உங்களுக்கு என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா, உங்களால் ஒரு உட்காந்து நீங்கள் சமைச்சதை கொஞ்சம் கூட எடுத்து சாப்பிட முடியாது. இதே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதோட சம்பந்தம் இல்லாமல் ஒருத்தர் வருவார், சாமி சூப்பராக சமைச்சிருக்கீங்க சாமின்னு உட்காந்து நல்லா சாப்பிடுவார். நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா சமைக்கவே முடியாது. எந்த அளவு நீங்கள் டெக்னீஷியனாக மாறுறீங்களோ அந்த டெக்னீஷியனாக மாறுறவனுக்கு அவன் பண்ணுற அந்த காரியத்தில் அட்டாச்மெண்ட் உண்டா இருக்காது. நீங்கள் எப்போ டெக்னீஷியனாக இல்லையோ அப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க, மேலோட்டமாக இருக்கீங்கன்னா சிங்க் ஆகிடுவீங்க. சிங்க் ஆகி சுகத்தையும் துக்கத்தையும் அனுபவிச்சிருவீங்க. டெக்னீஷியன் ஆகிறது அப்படின்னா வேதாந்தத்தில் யோகத்தில் நீங்கள் டெக்னீஷியன் ஆகிறது வேற, புரிஞ்சுக்கிறது வேற. சப்த அர்த்தம் அப்படின்னு நீங்கள் போயிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு சுக துக்க அனுபவம் போகவே போகாது. எந்த காலத்துலையும் சப்தமும் அர்த்தமும் தெரிஞ்சுப்பீங்க, ஆனால் வந்து சுக துக்க அனுபவம் போகாது. டெக்னீஷியனாக மாறினீங்கன்னா உங்களுக்கு சுகமும் கிடைக்காது, துக்கமும் கிடைக்காது. டெக்னீஷியன் ஆகணும்னா என்ன பண்ணணும்? ஏத்தான் பஷ்ய. கீதாவில் முதல் உபதேசமே ஏத்தான் பஷ்ய, பாரு, எல்லாத்தையும் பாரு 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 பாரு, பார்த்துக்கிட்டே இரு. திரஷ்டா தான் நம்மளுடைய ஒரிஜினல் சுரூபம். இந்த பார்க்குற விஷன் வர 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 உங்களுக்கும் அந்த ஆப்ஜெக்டுக்கும் என்ன ஆகும்னு கேட்டினா ஒரு லைட்டாக வந்து பார்த்தீங்கன்னா பேதம் உண்டாக ஆரம்பிக்கும். சம்யோகம் பார்க்க ஆரம்பித்தோன்னே வியோகமாக ஆரம்பிக்கும். பார்க்காம இருந்தீங்கன்னா சிங்க் ஆயிடும், பார்த்தீங்கன்னா வியோகமாகும். அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இது. அப்போ பார்க்கறது தான் நம்ம திரஷ்டாவோட சுரூபம். எல்லாம் எனக்கு திருஷ்யம் பார்த்துட்டு இருக்கோம். இதான் வேற. அதுக்காக தான் இதை ரெண்டுத்தையும் இவ்வளோ செப்பரேட் பண்ணி இவ்வளோ தரம் பேசுகிறாங்க. சரியா? பார்க்கலாம். ஹரி ஓம்.